Assalamu alaikum. Good evening, ladies and gentlemen. வருகை தந்திருக்கும் அனைவரும் உங்களோட மொபைல் ஃபோனை சைலண்ட்லேயோ இல்லைனா ஃப்ளைட் மோட்லேயோ போட்டிங்கன்னா அடுத்து ஒரு 2 hours ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம செஷனை கொண்டு போயிடலாம். ஆஸ் பர் த சுன்னா ஆஃப் அவர் ப்ராஃபட் முகமட், இந்த கேதரிங்கை நம்ம ஒரு கிராத்தோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அற்புதமான கிராத்தை வழங்குறதுக்கு ஜனாப் சுல்தான் அண்ணா அவர்களை நான் மேடைக்கு வரவேற்கிறேன். லுஹா வல்லேலி இதா சஜா மா வத்தாக ரப்புக வமா கலா வலலாஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுதீக ரப்புக ஃபதருலா அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர் வஅம்மஸ் ஸாயில ஃபலா தன்ஹர் வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ். ஸதகல்லாஹுல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you very much, Sultan Anna, for that wonderful krath. Now I request all the members to stand up for the Tamil Thai Valthu. எத்திசையும் புகழ் வணங்க இருந்த பெரும் தமிழனே, தமிழனே உன் சீரிழமை திரண்டியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே, வாழ்த்ததுமே. Thank you very much, friends. Now I request our convener, Dr. Abu Bakar sir, to give away the welcome address and a short introduction about Tirunelveli Economic Chamber. Welcome, sir. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த அமைப்பின் சார்பாக ஒரு உறுப்பினராக இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் தன்னலமற்று இந்த சமுதாயத்துக்காக எந்த வழியிலேயாவது உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும், அதன் மூலமாக நம்முடைய சமுதாய மக்கள் பயன்பெற வேண்டும், முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவன் போதுமானவன். இந்த அமைப்பை பற்றி நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு வழியில் உங்களுக்கு இயல்பாக இருப்பதை விட அதற்கு அதிகமாக நேரம் எடுத்து சிரத்தை எடுத்து உங்களுடைய உடம்பையும் உடலையும் பொருளையும் அளித்து இந்த சமூகத்திற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார். அது உங்களை பார்ப்பதிலும் உங்களோடு சேர்ந்து பயணிக்க விரும்புவதிலும் இந்த அமைப்பு மிக்க விரும்புகிறது, பெருமை கொள்கிறது. இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் கொடுத்தால் உங்களோடு இணைந்து பயணிப்பதற்கும் நீங்கள் இணைந்து வருவதற்கும் நாங்கள் உங்களோடு இணைவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்ற கருத்திலே இதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தர விரும்புகிறோம் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு இறைவன் நமக்கு கொடுத்த பெரும் பாக்கியம் என்னவென்றால் எல்லாருக்கும் தெரிந்ததுதான், இஸ்லாமத்துடைய 5 பில்லர்கள் ஒன்றான முதல் நம்முடைய கலிமாவுக்கு பிறகு தொழுகை நடத்துவதற்காக நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள். அதன் மூலமாக அது எவ்வளவு முக்கியமானது என்றால் அது உங்களுக்கு போக போக தெரியும். இந்த மார்க்கத்திற்கு அது எவ்வளவு உறுதுணையானது, அது எந்த ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து வருவது, அதை எப்படி நாம் நடத்த வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதன் கருத்தை தான் நாம் பரிமாறப் போகிறோம். இருப்பினும்
இந்த காலகட்டங்களிலே இந்த இஸ்லாம் சமூகம், இஸ்லாம் சமுதாயம் எந்த அளவுக்கு உயர்வான நிலையில் இருந்ததோ அதிலிருந்து சற்று சற்று குறைந்து அதனுடைய வலிமையும் திறமையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த, இதை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த ஒரு சமூகமும் இதை போன்றுதான் அனைத்து சமூகங்களிலும் நடந்திருக்கிறது. இதை பற்றியான ஒரு விளக்கம்தான். எந்த ஒரு சமூகமும் அது தன் வலிமை இழந்து தன்னுடைய திறமையை இழந்து வலுவை இழக்கும் பொழுது அதை நாம் எப்பொழுது சரி செய்ய முயற்சிக்கவில்லையோ அந்த சமுதாயம் வீழ்ச்சியை நோக்கியே சென்றடையும், பின் அது அழிந்துவிடும். இதை நாம் பார்த்துதான். இதை கருத்தில் கொண்டு இந்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக அதன் மூலமாக மற்ற சமுதாயத்தோடு நாம் இணைந்து பயணித்து நமக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய நாட்டிற்கும் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்க முடியும் என்ற கருத்திலேயே ஆய்வு செய்து இதை நாம் நம்புவதெல்லாம் இறைவனும் இறைவனுடைய ரசூலுடைய வழியும் பின்பற்றுவதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழியை கண்டுபிடித்து அவர்கள் எப்படி அவர்களுடைய உம்மத்துகளை வழிநடத்தினார்களோ, உம்மத்துகள் அவர்களுடைய சீடர்களை எப்படி வழிநடத்தினார்களோ, எப்படி அதன் மூலமாக அந்த சமுதாயம் வலுவான சமுதாயமாக மாறி அதற்கு பிறகு எவ்வளவு விரிவானதோ அந்த அடிப்படையிலே அதை நோக்கத்தை நம் மனதில் வைத்து இந்த காலகட்டத்திற்கு அதற்கு பின்னால் எப்படி வலுவிழந்து கொண்டே இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து அதன் தரவுகள் சேகரித்து ஆராய்ச்சி செய்து அதன் பின்னே அதை எப்படி வலிமைப்படுத்த வேண்டும், அதே வழியிலே நம்ம எப்படி வலிமைப்படுத்த வேண்டும் என்று ஆராய்ச்சியின் பின்னால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு 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 கூட்டமைப்பு தான் இது. இந்திய நாட்டினர்கள் சமூகத்திலே மற்ற சக பிரிவினர்களோடு எப்படி இணைந்து இந்த நாட்டுக்கு உதவ வேண்டும், நம்மை எப்படி வலுப்படுத்தி கொள்ள வேண்டும், அதை எப்படி உறுதியாக முழுமையாக தெளிவாக நிலையாக செய்ய வேண்டும் என்ற கருத்தை ஆராய்ந்து ஒரு வடிவமைத்து அதைத்தான் செய்து கொண்டு வருகிறார்கள். அதை ஒரு குழுவினர் சேர்ந்து அதை ஒரு தலைவராக ஒருவர் இருந்து அதை ஆராய்ச்சி மூலமாக அதை தெரிந்து அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அதன் மூலமாக செய்யப்பட்டு வருகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த அந்த மதீனாவில் வாழ்ந்த 10 வருடங்களில் எப்படி இருந்தார்கள், எப்படி சீரர்களை செய்தார்கள் என்று அதைப்போல் செய்வதற்கு தான். ஸோ அது அப்படி வருகின்ற காலத்திலே நாம் எப்படி இருந்தோம், நம்முடைய இந்த நிலை எப்படி இருக்கிறது, அது இருந்தால் என்ன ஆகும், அதற்கு நாம் என்ன, அதற்கான காரணம் என்ன, அதற்கே நாம் எப்படி சரி செய்வது என்ற கருத்திலே தான் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. எக்கனாமிக் சேம்பர் என்ற ஒரு அமைப்பு தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கடந்த 6-7 வருடங்களாக அந்த ஒரு குழுவினர்களுடைய எண்ணப்போக்கிலே ஆரம்பிக்கப்பட்டு அது ஒவ்வொரு மாவட்டமாக பிரிந்து அதிலே திருநெல்வேலியிலே கடந்த 2.5 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய சமூகத்தினுடைய நிலைமை, குழந்தைகள், அவர்களுடைய இளைஞர்கள், அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய ஒழுக்கம் எல்லாம் கடந்த ஒரு 70-80 ஆண்டுகளாக குறைந்து கொண்டே வருகிறது. இளம் பெண்களை எடுத்துக்கொண்டால் இந்த கலாச்சார மாற்றம் அதை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தாலும் அதில் சிக்கி சிதறி அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அதிலிருந்து பல இன்னல்களுக்கு ஆளாகி வழி தவறி வழிமாறி சென்று மார்க்கத்துக்கே புறம்பான நிலையில் நாட்டுக்கும் அவர்களுக்கும் உதவி இல்லாமல் நாட்டுக்கும் எவ்வளவு சீர்கேடாகி கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரிந்த விஷயம்தான். இதேபோல் தான் இந்த மாற்றங்களினால் ஏற்படக்கூடியது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள். இதன் மூலமாக ஏற்பட்ட விளைவுகள் தான் பொருளாதாரத்தில் நலிவு, கல்வித்துறையில் சில நம்முடைய ஈடுபாடு, இது எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. இதைத்தான் 2006 மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது சச்சார் என்ற ஒரு கமிட்டி அமைத்து அதை வைத்து இந்த ஒரு சமூகம் அதனுடைய நலிவாய் கொண்டே இருக்கிறது என்ற கருத்திலே அவர்கள் பார்த்த பொழுது இஸ்லாமிய சமூகத்தில் வரக்கூடிய மாணவிகள், குழந்தைகள் கல்வித்தரம் உயர்கல்வி படிப்பதற்கு மிக குறைந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்களை விட குறைந்த அளவு பெர்சன்டேஜ் தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது என்று தெரிந்து அவர்களுக்கான ஒரு கட்டமைப்பையும் அவர்களுக்கு தேவையான ஒரு பெர்சன்டேஜையும் கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் முன்னேற்றம் அடைவதற்காக உதவிகள் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்திலும் ஆரம்ப காலத்திலே நம்ம இண்டிபெண்டன்ஸ் சமயத்தில் இருந்த பொருளாதாரம் முஸ்லீம்களுடைய பங்கு நியர்லி 40% ஆஃப் த ஜிடிபி நம்ம இந்தியாவில் இருந்துச்சு. அதிலிருந்து குறைஞ்சு 10% 6% ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கெல்லாம் காரணம் என்ன என்று எண்ணி பார்க்கும் பொழுது இப்படியே போய்கொண்டிருந்தால் என்ன ஆகும்? எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, ஒரு சமூகம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றாலும் சரி, வீழ்ச்சி அடைய வேண்டும் என்றாலும் சரி, இன்றைக்கு நாளைக்கு ஒரு நாளில், ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் நடக்க போகிறதில்ல. இதற்கு பல 10 ஆண்டுகள் ஆகலாம்.
அதைப்போல் தான் நாம் சொன்னது போல் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நிலைமை நீடித்தால் இன்னும் சற்று காலங்களில் நாம் செய்யவில்லை, இதற்கான முயற்சியை எடுக்கவில்லை என்றால் மேலும் மேலும் இது வீழ்ச்சி அடைந்து இந்த சமூகம் அழிவுப்பாதையை நோக்கி சென்றுவிடும் என்ற கருத்திலே அதற்கு யாராவது ஒருவர் முயற்சி எடுத்து, யாராவது ஒரு குழுவினர் முயற்சி எடுத்து அது ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த சமூக ஆன்மீகத்திலும் சமுதாயத்திலும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் உயர்ந்து வளர வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு அடிப்படையாக உருவாக்கி அதை பல பாகங்களாக பிரித்து ஒன்றாக ஒவ்வொரு இடத்துல இப்போ மாவட்டங்களில் சென்றிருக்கிறோம். மாவட்டங்களில் இருந்த தாலுகாக்களுக்கு சென்று கிராமங்களுக்கு இதுதான் அதனுடைய அமைப்பு. அதன் மூலமாக இந்த திருநெல்வேலி எக்கனாமிக் சேம்பர் என்ற அமைப்பு கடந்த 2.5 வருடங்களாக சமூக முன்னேற்றத்திலே சமுதாய முன்னேற்றத்திலே ஈடுபாடாகி மற்ற சமுதாய மக்களோடு இணைந்து நம்ம ஒட்டுமொத்த சமுதாயம் வளர்வதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எண்ணங்களை சிறப்பாக்கி தருவானாக. இதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற கருத்தில் இதனுடைய பார்வை என்னவென்றால், உருவாக்குவோம் என்ற கருத்திலே ஒவ்வொரு தனி மனிதனும் உருவாக வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதன் உருவாகுவது மூலமாக இன்னொரு தனி மனிதனை நாம் உருவாக்குவோம் என்ற கருத்திலே தான் நாம் இந்த கடந்த வருடங்களாக சில எவ்ரி லிட்டில் ஹெல்ப்ஸ், ஒரு சின்ன உதவியும் உதவி செய்யும் இந்த சமுதாயத்திற்கு. எவ்ரி லிட்டில் ஹெல்ப்ஸுங்க என்ற முறையில் சிறு உதவிகள், சிறு முயற்சிகள் நீங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருப்பதைப் போல தான் நாங்களும் ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு சில மக்களுக்கு உதவி செய்வதற்காக, அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக, அவர்களுடைய பணி சிறப்பதற்காக, அவர்கள் தொழிலை சிறந்து செய்வதற்காக, அதன் மூலமாக அவர்களும் வளர்ந்து அவர்களுடைய நம்மை சேர்ந்த சமுதாயம் வளர வேண்டும் என்ற கருத்திலே செய்திருக்கிறோம். அதை பற்றி நம்முடைய சகோதரர் அடுத்ததாக விளக்கம் சொல்வார். இதுவரை நாங்கள் பயணித்த, அதனால் நாங்கள் செய்த உதவிகள், அதன் மூலமாக அடைந்த பலன்களை சொல்லுவார். அடுத்ததாக உங்களை எல்லாம் அழைத்ததற்கு காரணம் இந்த அமைப்பினுடைய மிஷன் பணி என்னவென்றால், இணைப்போம் என்கிற கருத்திலே ஒருவர் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நாமும் அதையே போல செய்யாமல் அவரோடு இணைந்து, thereby we don't waste our resources, அவரோடு இணைந்து சேர்வதற்கோ இல்லை நாம் செய்து கொண்டிருக்கிற வேலையிலே ஒரு சமுதாய முன்னேற்ற உழைப்பிலே அவர்களையும் சேர்த்து இணைத்து செய்து கொண்டால் இன்னும் இந்த சமுதாயமும் வளரும். அடுத்து அதை கருத்தில் கொண்டு அதையெல்லாம் மனதில் வைத்து தான் உங்கள் எல்லோரையும் இவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டு சமுதாயத்திற்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய, தன்னலமற்று செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை எல்லாம் அழைத்து உங்களோட கருத்து பகிர்ந்து உங்களோடு இணைந்து பயிர்வதற்காக தான் இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். இந்த அமைப்பு உங்களோடு சேர்ந்து பயணிக்க நாங்களும் விரும்புகிறோம் என்று கருத்தில் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ வெரி மச் ஆர் கன்வீனர் டாக்டர் அபு சார். டெக் எப்படி தோன்றுச்சு, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நம்மளுக்கு எல்லாத்துக்குமே விளக்கி தந்த டாக்டர் அபு அவர்களுக்கு எனது நன்றிகள். அடுத்து நம்மளோட மைல்ஸ்டோன் திருநெல்வேலி எக்கனாமிக் சேம்பர் பிறந்ததுலேருந்து அது பண்ண சிறு வெற்றிகள், இதை விவரிக்கிறது ஜனாப் சலீம் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு வருடம் 365 நாட்கள். அந்த 365 நாட்களில் எத்தனை பிஸ்னஸ் டீல் செஞ்சுருக்கோம் என்று எண்ணலாம். ஆனால் நான் பேச வந்தது பிஸ்னஸ் டீல் பற்றி அல்ல, மனிதர்களின் வாழ்க்கையை டெக் ஏற்படுத்திய மாற்றம் பற்றி தான் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கேன். கடந்த வருடத்தில் டெக் செய்த சில முக்கிய முயற்சிகளை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். இங்கே எல்லாருமே தொழில் செய்கிறவங்க இருக்கிறதுனால அந்த தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் என்பதற்காக 9 ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம காண்டக்ட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு சென்னை மொபைல் ஓனர் மிஸ்டர் சம்சுல் அலி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க, அந்த ஷேரிங்கை நம்ம கொடுக்கும்போது நம்மளுடைய பிஸ்னஸையும் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம்ங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் மிஸ்டர் சீலன் எக்ஸ்போ செட் அவங்களுடைய ஃபவுண்டர் அவங்க பேசினாங்க. ஸோ அடுத்தது
ஒரு பிஸ்னஸில் தொழில் ரொம்ப முக்கியமாக இருக்குது, சேல்ஸ் தான். அந்த சேல்ஸை எப்படி டெவலப் ஆகணுங்கிறதுக்காக சேரன் அகாடமி ஃபவுண்டர் மிஸ்டர் ஹுசைன் அகமது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. தொழில்னாலே கஸ்டமரை வச்சு தான் இருக்குது. கஸ்டமர் இஸ் நாட் ஃப்ரீ அப்படிங்கிற டாப்பிக்கில் எல்எஸ் கண்ணன் அவங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துனாங்க. இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் எந்த தொழிலுமே நடத்த முடியாது. அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி நம்ம தொழிலில் பயன்படுத்தலாம் என்பதுக்காக ஃபஹீம் அகமது அவங்க ஒன் டே செஷன் ப்ரோக்ராம் நடத்தியிருந்தாங்க. நம்ம தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் 2.0ங்கிற டாப்பிக்கில் சிஎம்என் சலீம் அவர்கள் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. நம்ம தொழிலில் இருந்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம எம்ப்ளாயாக தான் இருப்போம். நம்ம இல்லாமல் பிஸ்னஸ் நடக்கணும், அப்போ தான் அது உண்மையான பிஸ்னஸ் என்பதற்காக பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் ப்ளூ பிரிண்ட் 6 ways to success மிஸ்டர் ரியாஸ் சார் அவங்க டாபிக் எடுத்திருந்தாங்க. அடுத்து தொழில் முனைவிற்கான முக்கிய திறன்கள் என்னென்ன திறன்கள்னால் இருக்கணும் என்பதை பேஸ் பண்ணிவிட்டு மிஸ்டர் அருள் அவங்க ட்ரைனிங் செஷன் நடத்தினாங்க. ஃபைனலாக எந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம எப்படி எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் ஆகிறோங்கிறதுக்காக எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் என்ற டாப்பிக்கில் டாக்டர் பேச்சுமுத்து அவங்க ட்ரைனிங் செஷன் நடத்தியிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம மெம்பருக்குள்ளே ஒருவருக்கொருவர் கலந்துக்கிட்டு அவங்க நெட்வொர்க் பண்ணணும் என்பதற்காக ஃபிட்னஸ் இம்பார்ட்டன்ட் டு பிஸ்னஸ்ங்கிற டாப்பிக்கில் டாக்டர் முகமது இப்ராஹிம் அவங்க ட்ரைனிங் செஷன் நடத்தினாங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸை பற்றிய விழிப்புணர்வை ஜம்சம் ஸ்வீட் ஃபவுண்டர் மிஸ்டர் காதர் அவங்க ட்ரைனிங் செஷன் நடத்தினாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆண்டர்ப்ரனர் நம்ம தொழிலில் எப்படி சமூகத்துக்கு நம்ம சர்வீஸ் பண்ணணுங்கிறத சையத் முகமது சார் இன்ஜினியர் சார் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி லாஸ்ட் இயர் எங்கள் மெம்பர் கோர் கமிட்டி மெம்பர் எல்லோரும் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக பள்ளப்பட்டி பிஸ்னஸ் ஃபோரம் அவங்க ஒரு ஒன் டே செஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருந்தாங்க நடத்தினாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நாங்கள் அட்டன் பண்ணியிருந்தோம். அதில் மெயினாக நாங்கள் லேர்ன் பண்ண விஷயம் எதுன்னு பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸில் ஸ்டாஃப் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டாஃபை நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்கள ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்கள ட்ரைனிங் கொடுத்து அவங்கள எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறீங்களோ அப்போ தான் அந்த நிறுவனம் எக்ஸ்டெண்ட் ஆகும்ங்கிற ஒரு டேக்அவேயை நாங்கள் இந்த செஷன் ப்ரோக்ராம்லேருந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் ஒரு பகுதி இருந்தாலும் மெயின் கோர் அப்படின்னு பார்க்கும்போது சர்வீஸ் டு த சொசைட்டிக்கு என்ன பண்ணுறோம் என்பது தான் முக்கியமாக இருக்குது. ஸோ கடந்த வருடம் 4 கல்வி பயனாளர்கள் நம்ம உதவி செஞ்சுருக்கோம். ஒரு மாணவரின் பாலிடெக்னிக் கல்லூரி கட்டணம் செலுத்த உதவி செஞ்சுருக்கோம். மேல்நிலைப்பள்ளி மாணவருக்கு கல்வி கட்டண உதவி, நர்சிங் கல்லூரி மாணவிக்கு மாதாந்திர கட்டண உதவி, அப்புறம் அனுபவம் மூலம் இணைந்து 10th 12th படித்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற அந்த மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ லாஸ்ட் இயர் ஸ்பெஷல் ஏபிள் சில்ட்ரன் அவங்களுக்கு உணவு கொடுத்துருந்தோம். இதே போல் இந்த வருஷம் நடக்கிற மாதிரியே கடந்த வருஷமும் ஒரு இஃப்தார் பார்ட்டி மெஜஸ்டிக் ஹாலில் வச்சு நம்ம நடத்தினோம். இதை தாண்டி ஜகாத் ஃபண்டை அவங்க உரியவர்களுக்கு போய் சேரணும் என்பதை நோக்கமாக வைத்து ஜகாத் ஃபண்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட் இயர் ஆட்டோ வாகனம் வாங்குவதற்கு ஒரு பங்களிப்பு கொடுத்துருந்தோம். அவங்களுடைய வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக தொய்வில்லாமல் போகணும் என்பதை முன்னிட்டு அவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுருந்தோம். அடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்டோ வாகனத்தை பழுது செய்து அந்த வாகனத்திற்கான எல்லா செலவையும் நம்ம எடுத்து செஞ்சு கொடுத்துருந்தோம். இது என்னென்னா அவங்க ஒரு இட்லி வேணும், இட்லி உபகரணம் வேணும், நான் தொழில் செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. நம்ம லாஸ்ட்டு இதில் அந்த ஸ்பான்சருக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கடைசியாக நசிகா ட்ரஸ்ட்டு டயாலிசிஸ் யூனிட் கேரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கான செலவை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கான பங்களிப்பு நிதி உதவியும் நம்ம செஞ்சு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஒரு வருடத்தில் டெக் செய்தவை பெரிய விஷயங்கள் இல்லை, ஆனால் மனிதர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். பிஸ்னஸ் சக்ஸஸ் அடைவது முக்கியம், ஆனால் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அதை காட்டிலும் பெரிய சக்ஸஸாக இருக்குது.
டெக் ஃபோரம் இதை நிரூபித்து காட்டியிருக்கிறது. இந்த பயணம் இங்கே நிற்காது, இது இன்னும் பல மனிதர்களின் வாழ்க்கையை மாற்றும் தொடங்கும் என்பதை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ வெரி மச் ஜனாப் சலீம் பிரதர். ரொம்ப நிதானமான ஒரு ஊரை ரொம்ப உறக்க சொன்ன மாதிரி இருந்துச்சு இந்த ஒரு வருஷ பயணத்தை. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன். ஸோ இதை எல்லாத்தையுமே ஒரு ஸ்லைடு மூலமாக எங்களுடைய சகோதரர் ஒருத்தர் வந்து சொல்லி நீங்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ இதை வந்து உணர்வுபூர்வமாக உணர்ந்த சில நண்பர்கள் வந்து அவங்க டெக் மூலமாக அடைஞ்ச நன்மைகளை அடைஞ்ச பெனிஃபிட்ஸை வந்து இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் சகோதரி ஜனாபா அக்தர் பானு அவர்களை நான் வந்து மேடை கலைக்கிறேன். நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு என்ஜிஓ நடத்திட்டுருக்கேன். அது மூலமாக அதுக்கு ஹெல்ப் பண்ண வரணுன்ட்டு தான் ஒரு மீட்டிங்கில் வச்சு நம்ம அண்ணன் ஜமால் முகமது அண்ணன் பாயை நான் சந்திக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரங்க வந்து காய்கறி கடை வச்சுருக்காங்க, ஆட்டோவில் சேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து வெள்ளத்தில் வந்து இப்போது போன லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் வந்து வெள்ளம் வந்து ஆட்டோ வம்பாயிட்டு ஃபுல்லாகவே அப்படி டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து கண்டிப்பாக நாங்கள் முதல்ல உங்களுக்கு ஹெல்ப்பு வாங்கிங்க, அப்புறம் நீங்கள் மக்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ நான் வந்து 2003 மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் பண்ணிட்டு வரேன். இருந்தாலும் நீங்கள் இதில் தொடர்ந்து பண்ணணும், அவங்களுக்கு பண்ணணுன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் தேவையை பாருங்கன்னொன்னே இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்க் எப்படி போகுதுன்னா, இல்லை நாங்கள் வெளியில் வாடகை ஆட்டோவில் தான் காய்கறியை கொண்டு வரோம், அதுக்கு டெய்லி 300-400 செலவாகுது அப்படின்னோடனே இந்த மீட்டிங் கூப்பிட்டு வந்து இந்த ஆட்டோவெல்லாம் வந்து பார்த்து ஃபோட்டோலாம் போட்டோன்னே அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோ செலவுமே அவங்களே ஏற்றுக்கிட்டு எனக்கு வந்து டொனேட் பண்ணாங்க. டொனேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண வரணுங்கையில் கூட அவங்க ஒத்துக்கலை. நீங்கள் நல்லா இருங்கம்மா, அடுத்து நான் வந்து உங்களை வந்து தேங்க்ஸ் பண்ணதுக்கு வர்றேன் நேரில் அப்படிங்கையில கூட வேண்டாம், நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நீங்கள் மக்களோட பிஸியாக இருக்கீங்க, நீங்கள் நல்லா உங்கள் ஒர்க்கை பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருந்தால் போதும், மக்களுக்கு தொடர்ந்து பணி செய்யுங்க அப்படின்னாங்க. ஆட்டோ வந்து நல்லா இப்போ மார்க்கெட்லேருந்து காய்கறி எடுத்துகிட்டு வர வைக்க இப்போ நல்லா இருக்குது. இது மூலமாக நான் வந்து உண்மையாக பலன் அடைஞ்சிருக்கேன். இது வந்து எதிர்பார்க்காமல் அல்லாஹ் செய்த கிருபையால் நடந்த உதவின்னு நான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ரொம்ப நன்றி இதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாமா. சகோதரி அக்தர் பானு அவர்களுக்கு ஒரு பெனிஃபிஷரி ஒரு உதவி போனதுக்கு டெக் மெம்பர்ஸ் தான் நாங்கள் வந்து அல்லாட்ட நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து சமுதாயத்துக்கு நிறைய நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க. ஈசானை வந்து சமுதாயத்தை 2வது பாரமா, முதல்ல நீ நல்ல மேம்படணும், அதுக்காக நீ வந்து முதல்ல நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி அதுக்கப்புறமா மற்றவங்களுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தையினால தான் சகோதரி ஜனாபா அக்தர் பானு அவர்கள் வந்து இந்த உதவியை பெற்றுக்கிட்டாங்க. ரொம்ப நன்றிம்மா. அடுத்து சகோதரி விஜயகுமாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்னுடைய பேர் வந்து விஜயகுமாரி. நான் வந்து என்ஜிஓ வச்சு வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து வேண்டிய தேவை, அவங்களுக்கு வந்து என்ன உதவி செய்யணுமோ என்னால் முடிஞ்ச அளவு ஒரு நாள் கூட நான் வந்து உதவி செய்யாத நாள் இல்லாத அளவுக்கு கடவுள் என்னை வழி நடத்திட்டுருக்கிறாரு. அதுதான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அந்த உதவினால் வந்து எனக்கு எந்த வித ஃபண்டும் இல்லை, இருந்தாலும் கூட வந்து ஒரு சிலருடைய உதவினால் வந்து அதை மக்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சேவையாக செஞ்சிகிட்ருக்கிறேன். அப்போ தான் வந்து சார் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஈசா சார் வந்து ஒரு 20 வருஷமாக வந்து நான் அவங்க கூட பயணிச்சிக்கிட்டு இருக்கிறேன் சமூக பணியில். அந்த டைமில் தான் வந்து ஆக்சுவலாக நான் ப்ராஜெக்ட் இல்லாமல் இருந்தாலும் கூட வந்து நான் வந்து ஒரு சிங்கிள் விடோவாக இருக்கிறேன். அப்போ எனக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இட்லி வியாபாரம் வந்து நான் வந்து காலையில் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன்.
அதில் தான் வந்து சரி அதிகமாக சில ஆர்டர் எடுத்த நேரம் வந்து நான் வாடகைக்கு தான் வந்து நான் அந்த பாத்திரங்கள் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதை வந்து இந்த அமைப்பு தான் வந்து எனக்கு ஒரு 120 இட்லி அவிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அது இன்றைக்கி ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். அதாவது ஒரு மரம் வந்து நல்ல மரமாக முளைச்சி பெரிய ஒரு சமுதாயத்துக்கு நலன் கொடுக்கணும் அப்படின்னா விதை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்பேற்பட்ட விதையான அண்ணன் ஈசா அவர்களை நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன். சின்சியர் சோஷியல் சர்வீஸ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாலை பொழுதில் வந்து நசிகா அறக்கட்டளை பேசுறதுக்கான நேரம், அதில் ஒரு 2 நிமிஷத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ரஃபீக்கிட்டேருந்து வந்தாச்சு, இருந்தாலும் சில தகவல்கள். இந்த நிறுவனம் ஆரம்பித்து 2.5 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. உண்மையிலே நிறையா பேருக்கு அது பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கு பல வழிகளில். என்ன அவங்களுடைய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு தொழிலை தொடங்கணும், அது மூலமாக நீங்கள் நிறையா சமூக சேவையும் சேர்த்து செய்யணுங்கிறது அந்த கான்செப்ட். இதில் நிறையா பேருக்காண்டி இப்போ நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்லாம் ரிசீவ் பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டீம் வந்து எல்லாம் யங்ஸ்டர்ஸ். விவேகானந்தர் சொல்லார், ஒரு 100 இளைஞர்கள் கையில் இருந்தால் எதுவும் சாதிக்கலான்ட்டு. அந்த யங்ஸ்டர்ஸ் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, சரியான தேவைகளை சரியான ஆளை தேர்ந்தெடுக்கணும். இதில் பெரிய கஷ்டம் என்னென்னா, சோசியல் ஒர்க்குக்கு பெரிய கஷ்டம்தான். இது வரைக்கும் இந்தியாவில் கவர்மெண்ட் அவ்வளோ ஃபண்டு கொடுத்துருக்கு, ஏன் ஒரு சோசியல் ஒர்க்கும் டெவலப்மெண்ட் ஆகலை? நம்மகிட்ட ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க. ஒரு 13,000 பேர் விபச்சார தொழிலில் இருந்தவங்கள மீட்டு இடப்பெயர்ச்சி செய்து தொழில் தொடங்கி கொடுத்து சாதனை படைச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு. உண்மையிலே அந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்க்குறதே பெரிய கஷ்டம். ரெண்டாவது அந்த ஆட்கள்கிட்ட போய் பேச முடியதே பெரிய கஷ்டம். நம்ம எல்லாம் பேசிடுவோம், சரியத்து லா எல்லா விஷயத்தையும் பேசிடுவோம். அவங்கள மீட்டெடுத்து அவங்களுக்கு ஒரு தொழில் கொடுக்குறதுல இது. அது மாதிரி நிறையா பேர் வந்து மிஸ்டர் திருமலை முருகன் வந்திருக்கிறாரு. திருநெல்வேலியில் வந்து இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி டெக்கு செய்ய போகுது. அனைத்து கிட்டத்தட்ட ஒரு 20-25,000 பேருக்கு மேலே விருது கொடுத்துருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு தான் தெரியும். என்ன காரணம், பாராட்டுறதுக்கு ஆட்கள் கிடையாது. நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க, வைக்கிங்க, போகிறீங்க, எல்லாம் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், சமூக சேவைக்கும் பைத்தியக்காரத்தனத்துக்கும் முடிய அளவு தான் வித்தியாசம். யாராவது என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா அது சமூக சேவை. இல்லை அண்ணா நானே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா அது பைத்தியக்காரத்தனம். இன்றைக்கி அதுதான் நடக்குது. நாட்டில் நடக்கிறது ஃபுல்லாகவே அதான் நடக்குது. எப்போ இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் தேவைப்படுன்னா, ஒன்று எலெக்ஷன் வரணும். எலெக்ஷன் வந்தால் தொண்டு நிறுவனங்கள் ஃபுல்லாக தேவைப்படுது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இன்னும் 5 வருஷம் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப தேடுவாங்க. ஏன் 2 நிமிஷத்தில் ஒரு செய்தியை சொல்கிறேன். நீங்களாம் நல்ல நிறுவனங்கள் நடத்துகிறீங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்புலேருந்து நிறையா அமைப்புகள்லாம் வந்திருக்கீங்க. சரியான உதவிகளை கேளுங்க. உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான உதவிகளை கேளுங்க. இன்னும் நான் தையல் மிஷின், அதான் சொன்ன தம்பியோட தையல் மிஷின் 1000 தையல் மிஷின் கொடுப்போம். ஆனால் அவ்வளோ பேரும் ட்ரைனிங், நம்மளோட 3 ட்ரெயினர்ஸ் வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க அல்லமீன் சாதிக்கு வந்திருக்கிறாரு, கௌரி வந்திருக்கிறாங்க, சிஃபாயா வந்திருக்காங்க. இந்த 3 பேர்ட்டையும் விஜயகுமாரி அக்கா ஒரு 125 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. அந்த 125 பேரை அவங்கள்ட்ட டைவெர்ட் பண்ணி விட்டால் பக்கா ட்ரைனிங் கொடுத்து தொழில் தொடங்கலாம். இது போக இன்னும் நிறையா பணிகள்லாம் இருக்குது. நம்ம தொடர்ந்து பணியாற்றுவோம். இந்த விருது நிகழ்ச்சிகளுக்கு பிரதர் நசிகா வந்துட்டாங்க. ரஃபீக் நான் பேசுகிறேன். நன்றி. பேசுவோம் இன்னும் தொடர். நசிகா கிட்னி டயாலிசிஸ் சென்டர், நசிகா லேப், இந்த 3 சேவைகளையும் நாங்கள் 2016ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து செய்து வருகிறோம். எங்களுடைய முழுமையான இலக்கு என்பது மருத்துவத்துறையில் எவ்வளோ மேக்சிமம் பேருடைய சுமையை நம்ம சுமக்க முடியுமோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் டயாலிசிஸ் யூனிட்டை வந்து துவங்கியதுக்கு காரணம் வந்து இது ஒன் ஆஃப் த ட்ரஸ்டி பிரதர்ஸ் யூனுஸ், அவரோட தம்பி அஜீஸ் 2 பேரும் அவங்க தாயார் கிட்னி ஃபெயிலியர் ஆனப்போ, நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவங்க, அவங்க தாயார் கிட்னி ஃபெயிலியர் ஆன போது அந்த சிகிச்சைக்காக நிறையா செலவு பண்ண பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ அவங்க நினச்சது என்னென்னா, நம்மளோட வசதி இருக்குது, நம்மளாலே தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ டவுன் ட்ராடன் பீப்புள் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவாங்க, அது சிரமம் தானே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னா, எங்கள் இஸ்லாமிய நம்பிக்கை அடிப்படையில்
யாருக்காக ஒரு மிஷினை தர்மமாக வாங்கி கொடுத்துடலாம், ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு முடிவெடுக்கிறாங்க. பிறகு அவருடைய நண்பர் சொல்லியிருக்கிறாரு, அதனால் என்ன உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும், அவங்க அதே தான் பண்ணுவாங்க, அதே பேமெண்ட் தான் வாங்க போகிறாங்க. ஒன்று அது நம்ம என்ன செய்யணும், நம்மளே ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கினா அந்த சேவையை நம்மளால் முடிஞ்ச வரை என்ன செய்யலாம், மக்கள் சுமையை குறைக்கலாம். ஃபுல்லாக ஃப்ரீயாக செய்யலாமான்னா செய்யலாம் தான், ஆனால் அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். அது நிரந்தரமாக செய்யணும்னு சொன்னால் கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்மளே அதை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் ஃபஸ்ட்டு செந்தூர் கார்டியாக் சென்டரில் தான் எங்களுடைய டயாலிசிஸ் யூனிட் ஆரம்பித்தோம். சதீஷ்குமாரோடைய சப்போர்ட்டில் ஆரம்பித்தோம். ஆனால் அந்த இடம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. 2 மிஷின் ஸ்டார்டிங்கில் போட்டோம். ஒரு மிஷினோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 8 lakhs rupees வருது இப்போ ஜிஎஸ்டியோட சேர்த்து. நாங்கள் இன்னும் அதில் இம்ப்ரெஸ் ஆன காரணத்தை சொல்கிறேன். குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, யார் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ உலக மக்கள் யாவரையும் வாழ வைத்தவர் போல அவர். அது சாதாரண வார்த்தை இல்லை, அது மேலோட்டமாக சும்மா ஒரு தத்துவ கொள்கையாலாம் சொல்லலை. அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று சொல்ல, யார் ஒரு உயிரை கொலை செய்கிறாரோ உலக மக்கள் யாவரையும் கொலை செய்தவர் யாவர். ரெண்டையும் சமமாக சொல்லி முடிச்சுட்டு, அப்படின்னா ஒரு உயிரை வாழ வைக்கிறது எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம், எவ்வளோ நன்மையான விஷயம் உணர்ந்துக்கிட்டு தான் எங்களுடைய ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி, அந்த ட்ரஸ்ட்டு பேர் மெர்சிஃபுல் முஸ்லீம்ஸ் மெடிக்கல் கீப்பர் ட்ரஸ்ட். அதன் சார்பாக நடக்கிற மெடிக்கல் யூனிட்டோட பேர் நசிகா கிட்னி டயாலிசிஸ் சென்டர், சேரிட்டபிள் கிளினிக், அதில் அது லேப், இந்த 3 வச்சு நடத்திட்டு இருக்கோம். இல்லை டயாலிசிஸ் சென்டரில் குறைந்தபட்சம் மாதம் வந்து ஒரு 1200 பேர் டயாலிசிஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டயாலிசிஸில் தான் நாங்கள் ரொம்ப இதில் அதிகமாக செய்யணும்னு நினச்சது. ஒரு வயசான அம்மா காயல்பட்டினத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் அது எப்படி நடக்கும்னு பார்க்குறோம், இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக நானும் வைஸ் பிரசிடென்ட் இனாயத்துல்லா அண்ணனும் போயிருந்தோம். அப்போது அந்த பேஷண்ட் வந்து ஒரு 52 வயசு அவங்களுக்கு, ஆனால் 80 வயசு மாதிரி தோற்றம். அது பல்வேறு காரணம், ஒன்று மருத்துவ காரணம், இன்னொன்று பொருளாதார சுமை, இன்னொன்று தன்னுடைய 2 மகளும் ஒரு மகள் வாழா வெட்டியாக இருக்குது, இன்னொரு பெண் பிறந்த குழந்தை தலை நிற்க மாட்டேங்குது, ரொம்ப வருஷமாக தலை ஆடிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை முழுவதும் அந்த அம்மா துயரத்தையே சந்திக்கிறாங்க. அதனால் ஏஜ் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி தோற்றம் வயசு. அப்போ அந்த அம்மா டயாலிசிஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது ராமலட்சுமின்னு சொல்லி டெக்னீஷியன் அழைச்சி அந்த 2 பேரையும் கூப்பிடுங்க, என்னையும் அவரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, எங்கள் பாஷையில் சொல்கிறாருந்தா அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், எனக்கு ஒரு டயாலிசிஸுக்கு அதாவது வாரம் 2 டயாலிசிஸ் பண்ணணும், டிரான்ஸ்போர்ட் காயல்பட்டதுக்கு வர்றதுக்கு மட்டுமே எனக்கு 2000 ரூபா வரும், மினிமம் 2000 வரும். அதெல்லாம் ஒரு டயாலிசிஸ்க்கு நான் வெளியே செலவழிக்கிற தொகை 3000 ரூபா. என் கனவு வெளிநாட்டில் வாங்குகிற சம்பளம் வெறும் 25000 ரூபா தான். நான் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுன்னா கையேந்திரன்னு சொன்னாங்க. கையேந்திரன் இப்படி தான் என் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. இந்த 2 பிள்ளைகளையும் பாருங்கள், ஒன்று வாழாவட்டியாக இருக்குது, ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கு, குழந்தை வந்து தலை நிற்க மாட்டேங்குது. இந்த பொருளாதார சுமையெல்லாம் நான் யார்கிட்ட போய் சொல்கிறது, பெருசாக சொசைட்டியும் அதை எங்களை பார்க்க மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் செஞ்ச காரியம் எப்படின்னா எனக்கு 1/3 ஆக்கி விட்டுட்டீங்க. இனி வந்து எனக்கு டயாலிசிஸ் பேஷண்ட்டுங்கிற பயமே எனக்கு இல்லை. அந்த அம்மா சொன்ன வார்த்தை மாறாமல் நான் சொல்கிறேன். அந்த இடத்துல அவங்க பெருசாக படிப்பறிவு இருந்த மாதிரியும் தெரியல, ஆனால் ரொம்ப வழியில் நான் வார்த்தையை பேசினாங்க. பொருளாதார வழி, சுமை, அதெல்லாம் மனசை உள்வாங்கிட்டு பேசினாங்க. அவ்வளோ சுமையை நீங்கள் குறைச்சிருக்கீங்க, உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வார்த்தையை நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னா, உடனே எங்கள் ட்ரஸ்டீஸ்க்கு எல்லாம் அவுட் ஆஃப் செட், இங்கே ஒரு திருநெல்வேலியை தாண்டவங்க தான், அவங்க எல்லாருக்கும் செய்தியை கன்வே பண்ணோன்னே நெக்ஸ்ட் மீட்டிங்கில் அப்போ நம்பர் ஆஃப் மிஷின்ஸை ரேஸ் பண்ணிவிட்டு, இன்னொரு ஐடியா இருக்குது, நாம் வந்து இதை வந்து ஸ்கீம் வாங்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கீம் வாங்கினோம்னா நமக்கு வந்து இதை 800 ரூபா அந்த கவர்மெண்ட் ரேட்டுக்குள்ளே எல்லாருக்கும், அதாவது ஸ்கீம் வாங்கினாலும் வாங்காட்டாலும் நீங்கள் கார்டே முதலமைச்சர் காப்பீடு இல்லாட்டினாலும் 800 ரூபீஸில் பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட்டாக பண்ணினி. அப்போது 7 மிஷின் எங்கள் தரப்பில் 6 மிஷின் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். டாக்டர் பொன்ரா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவர்கிட்ட கேட்டோம். அவரும் நல்ல ப்ராட் மைண்டடாக இருந்தார். எங்களுடைய ட்ரஸ்டி ஃபரீத் அவரும் ஒன்றாவது ஸ்கூல் மேட்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க. அது நாங்கள் மிஷின் கொடுத்து, அது இல்லாமல் மின்சார செலவு, ஆர்ஓ பிளான்ட் இன்ஸ்டாலேஷன், அதெல்லாம் அது மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்கள் தான், அது தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். இதை பண்ணி ஒரு மாதம் இன்றைக்கி 1200 டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணுறோம். இதில் டெக்கோட ரோல் அதை சொல்லணும்ல, நாங்கள் ஏன் இங்கே வந்தோம்னே, இதை வந்து நேரடியாக விசிட் பண்ணாங்க. டெக்கோட பொறுப்பாளர்கள் வந்து நெல்லை டிஸ்ட்ரிக்டோட பொறுப்பாளர்கள் விசிட் பண்ணிவிட்டு, அவங்க எங்களுடைய சர்வீஸில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன பிறகு அவங்க ஃபஸ்ட்டு மிஷினுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, எங்களுக்கு இப்போ வந்து அது இல்லாமல் முதல்ல சொல்லிடுறேன், அதில் 2 பேர் எங்களுக்கு மந்த்லி சப்ஸ்கிரைபர்ஸ், அதில் சையத்வாயும் சுல்தானன் 2 பேரும் எங்களுக்கு மாதம் 15000 ரூபா சந்தா மட்டும் எங்களுக்கு தராங்க. அதையும் நான் சொல்லிடுறேன், நன்றியோடு சொல்கிறேன். 2வது அவங்க எல்லாருமே வந்து இதே மனநிலையில் இருந்தாங்க, எல்லாருமே ஒரே வேவ் லெங்க்த்து தான். அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, உடனடியாக இது யூஸ்ஃபுல்லான சேவையாக இருக்குது. 2வது நாங்கள் வந்து புதுசாக ஆரம்பிக்க போகிறோன்னு வந்து நிற்கல, நாங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணி காமிச்சு ஒரு எக்ஸிஸ்டிங் யூனிட் நாங்கள் எங்களால் சேவை பண்ண முடியுங்கிறத நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்,
ஏறத்தாழ 9 வருஷம் நாங்கள் நிரூபித்து காமிச்சிருக்கோம். அதில் எந்த ஒரு பிசரும் தட்டலை. எங்கள்கிட்ட எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் தான். ATG வாங்கியிருக்கோம். ஆடிட்டிங் வந்து ஆடிட்டிங் அபுசாலிக் சார் தான் பார்க்குறாங்க. ப்ராப்பராக இருக்கும், எல்லாமே இருக்கும். இன்னும் இந்த சேவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் லெவலில் தான் மூவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலும் காம்படிஷனில் நாங்கள் வர தயார் கிடையாது. எங்களுக்கு அது தேவையில்லை. எங்களுக்கு மணி மைண்டடும் கிடையாது. வெளியே 30,000 ஆகுதா, 5,000 குறைஞ்ச முடிஞ்சாலும் நான் நினைக்கிறேன் ஒரு பேஷண்ட்டுடைய சுமையை குறைப்போம்னு நினைக்கிறேன். அது போதும் நான் நினைக்கிறேன். அது இன்னும் எவ்வளோ லிஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அந்த வலிமையை தரட்டும். அதுக்கு தான் டெக் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் எங்கள் பங்களிப்பில் இருக்கணும். நாங்களும் சேவை செய்கிறோம். எப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு டயாலிசிஸ் மிஷின் வாங்கி தரோன்னு சொல்லி 7.5 லட்ச ரூபா கடந்த முறை ஒரு 1 மந்த் பேக் கடந்த முறை டெக் நிறுவனம் சார்பாக எங்களுக்கு 7.5 லட்ச ரூபா கேஷாக தந்து, இப்போ இந்த 2 நாளாக எங்களுக்கு பண்ண முடியல. மார்ச் முடிஞ்ச உடனே இன்ஷா அல்லாஹ் இங்கே கிளினிக்கில் இருந்து லெட்டர் போச்சுன்னா, இப்போ ஸ்கேனிங் சென்டரில் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ ஃபீஸ் போடுவாங்கன்னு நான் யாருக்கும் குறைச்சி சொல்லலை. எவ்வளோ போட உங்களுக்கு தெரியும். எங்கள் ரிப்போர்ட் எங்கள் கிளினிக்கில் லெட்டர் போச்சு அப்படின்னா 40% தான். 40% மட்டும்தான். டேயில் இருந்தாலும், டே டைமாக இருந்தாலும், நைட் டைமாக இருந்தாலும் 40% தான் கலெக்ட் பண்ணணும். ஏன்னா எங்கள் டாக்டர்ஸ் வந்து லிபரலாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள கான்ட்ரிபியூஷன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்குள்ளே வரும், ஆனால் வேண்டாம். நீங்கள் சேவை செய்தால் அதில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் என்று சொல்லி எங்கள் டாக்டர்ஸ் எல்லாருமே கொடுக்குற எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன்லையும் அதில் வந்து 60% டிஸ்கவுண்ட்டோடு தான் உங்களுக்கு போகும். அதனால் எங்கள் அதான் சொல்லல, உங்கள் சுமை எங்களால் இயன்றவரை நாங்கள் செய்கிறோம், அதை குறைக்கிறோம். நிச்சயமாக மனிதர்களில் சிறந்தவர் யார் பிறருக்கு பயனுள்ளாக வாழ்கிறாரோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதனால் வாழ்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பிறருக்கு உதவி தரம் நீட்டக்கூடியவராக இருக்கணும். இங்கே வந்து நம்மளால் லக்கி ஃபெல்லோஸ் தான், சேவைங்கிற அடிப்படை லக்கி ஃபெல்லோஸ் தான். இங்கே நம்ம வாழ்கிற பகுதியிலே ஏறத்தாழ ஒரு 1000 பேர், ஒரு தெருக்குள்ளே குறைஞ்சது ஒரு 600 பேர் 700 பேர் இருப்பாங்க. ஒரு தெருக்குள்ளே ஸ்ட்ரீட் ஆல்மோஸ்ட் ஒரு தெருக்குள்ளே நான் சொல்கிறது. நீல தெருவாக இருந்தால் இந்த பக்கம் 150 வீடு, இந்த பக்கம் 150 வீடு இருக்கும். அதில் நடுவில் நம்ம வீடு வச்சுக்கிடுங்களேன். நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறேன், நடுவில் நம்ம வீடு. அங்கேருந்து ஒரு 60 வீடு தாண்டி வரணும், இங்கேருந்து ஒரு 89 வீடு தாண்டி வரணும். நடுவில் நம்ம இருந்தால் அந்த 60 வீடையும் தாண்டி, இங்கேருந்து 89 வீடையும் தாண்டி என்னை ஒருத்தன் தேடி வந்து இவர் தான் உதவி செய்ய தகுதியான ஆள் என்று இறைவன் நம்ம தீர்மானித்தால் நம்மளோட பாக்கியசாலி யாரும் இல்லை. தெரிஞ்சுக்கிடுங்க. அது எந்த டைப்பான உதவி செய்கிறோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நிரந்தரமாக செய்யணும்னு சொன்ன காரணத்தினால் டெக் நிர்வாகம் மேலும் மேலும் நல்ல சேவைகளை வளர்ப்பதற்கு இறைவன் அவர்களுக்கு அருள் புரியட்டும். வாஹித் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச் ரஃபீக் அண்ணா. நசிகா ட்ரஸ்ட், உங்களுடைய பொது சேவைக்கு இறைவன் வந்து இமையிலும் மறுமையிலும் நிறைய கூலியை வந்து உங்களுக்கு அளிப்பான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னும் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. இன்றைக்கி வந்திருக்கிறவங்க எல்லாரோடையும் சேர்ந்து அடுத்த வருஷத்தில் பேசுகிறதுக்கு அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த செஷனை வந்து அடுத்து நம்மக்கிட்ட ஒரு சிறப்பான உரையாற்றுறதுக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் நம்ம கூட இருக்காங்க. சமுதாய நல்லிணக்கம் ஒரு ஆரம்பம் இஸ்லாமிய வழியில் அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்மக்கிட்ட உரையாட ஜனாப் இன்ஜினியர் சையத் அஹ்மத் சாரை வந்து நான் இந்த மேடைக்கு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறைய அருமையான ப்ரோக்ராம், நிறைய சமுதாயத்துக்காக சமூகத்துக்காக உழைக்கின்ற நிறைய அமைப்புகள் வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் குறிப்பாக இந்த ஹோலி மந்த் ஆகிய ரமலான் வந்து எல்லா வகையிலும் சேரிட்டி மற்றும் ஏழைகளுடைய பசியை உணரக்கூடிய அந்த மாதிரி எல்லா அமல்களை பொருந்திய ஒரு விஷயத்தோடு இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கு. இந்த பகுதியில் இந்த சமூகத்துக்காக பல்வேறு நற்பணிகளை ஆற்றி வருகின்ற நிறைய ஜமாத்தார்கள், கல்வியாளர்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. எனக்கு இந்த சப்ஜெக்ட் எதனால் கொடுத்தாங்கன்னு அவங்க நிறைய நல்ல பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. சமூக நல்லிணக்கம் சொல்லுது இன்றைக்குள்ள கால சூழ்நிலை ரொம்ப தேவையான விஷயம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் அல்மதினா ஸ்கூலுக்கு வந்து லூலு குரூப்லேருந்து ஒரு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைவுக்காக அந்த டீம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து உங்களுக்கு தெரியும், லூலு வந்து ஒரு பெரிய யூசுஃப் அலி சார் வந்து ஒரு பெரிய ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்தவர். அதாவது அரபு தேசத்தில் வந்து இன்றைக்கி வந்து இந்தியன் பிஸ்னஸ் மேனில் வந்து டாப் மோஸ்ட் மேன். பல்வேறு அவர் பொருளாதார நிலைகள் இருக்கார். அப்போ அந்த டீமுடைய சவுத் இந்தியாவினுடைய ஆப்ரேஷன் ஹெட்டு வந்திருந்தார். அப்போ நானும் இருந்தேன், அந்த ஸ்கூலுக்கு வரும்போது நானும் இருந்தேன். அவங்க வந்து எப்படின்னா செயின் ஆஃப் அந்த ரீட்டைல் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய சூப்பர் மார்க்கெட் வந்து
ட்ரிவாண்ட்ரம் பல்வேறு பகுதியில் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட வந்து அவங்க வந்து சென்னையில் 1000 பேர் எம்ப்ளாய் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு செயின் ஆஃப் அது ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தமிழகத்தில் வந்து பல்வேறு மாவட்டங்களையும் கொண்டு வராங்க. திருநெல்வேலியும் கூட அவங்க இடம் தேடிட்டுருக்காங்க. அப்போ அவங்க வந்து வேலைவாய்ப்புக்காக பல்வேறு கேட்டகரியில், அதாவது சேல்ஸ்மேன், மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் கேஷ், அப்புறம் மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி பல்வேறு கிட்டத்தட்ட அவங்களுக்கு 1000 பேர் தேவைன்னு சொல்லி அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. பட் வந்து அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் வந்து மீடியாவில் கொடுக்குறதில்ல சரியான ஒரு முயற்சி எடுக்காதனால குறைஞ்ச பேர் தான் வந்திருந்தாங்க. அப்போ வரும்போது அந்த நிறுவனத்தினுடைய பெரிய தலைகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸுடைய ஹெட், அவர் மிஸ்டர் வர்கீஸ், இஸ் ஃப்ரம் திருச்சூர். அப்போ வந்திருந்தவங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8-9 பெரிய ஆட்கள் வந்திருந்தாங்க. அந்த பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து இந்த ஆர்டினரி பொசிஷனில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் இருக்கேன், அவர் தான் வந்து எல்லா டெசிஷன் எடுக்கிறதா இருக்காருன்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து அவருடைய வெற்றின்னு பார்க்கும்போது அந்த வெற்றியில் வந்து இதே மாதிரி அப்போ நம்ம சமூக நல்லக்கன்னு சொல்கிறது எப்படின்னா, நம்மள்கிட்ட பணிபுரிகிறவங்க, நம்மளோட ட்ராவல் பண்ணுறவங்க, நம்மளோட இணைஞ்சிருக்கோம், எல்லாரோடையும் நம்ம இணைந்து அன்பு பரிமாற்றங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தரில் நம்ம வந்து நேசமாக இருக்கிறது தான் வெற்றி அடைய முடியும் என்பதை அந்த சமீபத்தில் நடந்த விஷயத்தை தெரிய முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு பிஎஸ்ஏ ரஹ்மான் சாப்பை பற்றி ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் படிக்க உங்களுக்கு தெரியும். நம்ம சமீப காலங்களில் தமிழகத்தினுடைய பிரமுகர்களில் சமூகத்துக்காகவும், அதாவது தொழில் துறைகளில் வந்து ஒரு பெரிய லெவல் மோர் தேன் 70,000 எம்ப்ளாயீஸ் வந்து தமிழர்கள் வாய்ப்புகளை கொடுத்த ஒரு பெரிய நிறுவனம் சொல்லி நம்ம பிஎஸ்ஏ ரஹ்மான் சொல்லுவாங்க. அவரை பற்றி சொல்லும்போது அது ஒரே ஒரு சம்பவம் அன்றைக்கி, அதாவது எம்ஜிஆர் வந்து உடம்பு சமலாமல் இருக்கும்போது, அதாவது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனாக நியூயார்க்கில் இருக்கார். அப்படி நியூயார்க்கில் இருக்கும்போது இவர் வந்து பிஎஸ்ஏ ரஹ்மான் சார் வந்து பார்க்க போகிறார், தன்னுடைய துணைவியாரோட பார்க்க போகிறாங்க. அப்போ ஜானகி அம்மா வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து யாரையுமே பெர்மிட் பண்ணல, பார்க்குறதுக்கு பெர்மிட் பண்ணல. அப்போ ஜானகி அம்மாட்ட போய் கேட்குறாங்க, பிஎஸ்ஏ ரஹ்மான் சாரோட ஒய்ஃப் கேட்குறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காங்க, நாங்கள் வந்திருக்கோன்னு. இல்லை, யாருக்கும் பெர்மிஷன் கிடையாது, இன்ஃபெக்ஷன் ஆயிருன்னு சொல்லி பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எம்ஜிஆரை பார்க்குறதுக்கு தான் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 டே இருந்துட்டு அப்புறம் அந்த அம்மா வந்து டாக்டர் அம்மா, பிஎஸ்ஏ ரஹ்மான் சாருடைய ஒய்ஃப் வந்து ஒரு டாக்டர் அம்மா. அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஏன் அந்த டாக்டரே அப்ரோச் பண்ணால் என்ன, எம்ஜிஆருக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டரே அப்ரோச் பண்ணான்னு சொல்லி அந்த டாக்டரை போய் பார்க்குறேன். அவர் யாருன்னா, அவர் ஒரு இஸ்லாமியர், பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு இஸ்லாமியர், ஹாலித் பட் அப்படின்னு சொல்ல ஒரு இஸ்லாமியர். அப்போ இவங்க டாக்டர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, நாங்கள் வந்து எம்ஜிஆரை பார்க்க வந்திருக்கோம், ஸ்பெஷலி ஃபார் மீட்டிங் ஹிம், அவரை பார்க்கணே வந்திருக்கோன்னு சொன்னோன்னா அவர் ஆச்சரியப்பட்டிருக்காரு. ஒரு சீஃப் மினிஸ்டரை வந்து அங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னா, அவர் இந்த மாதிரி அவங்க மிஸ்ஸிஸ்ட்டை கேட்டோம், ஜானகி அம்மா எங்களை பெர்மிட் பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே ஓகே நான் வாங்க, நான் வந்து ரவுண்ட்ஸ் போகும்போது நீ கூட வந்திருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டார். கூப்பிட்டு போன உடனே பிஎஸ்ஏ ரஹ்மான் அவர் ஒய்ஃபு ப்ளஸ் டாக்டர் ஹாலித் பட் அவங்க போன உடனே எம்ஜிஆர் வந்து பேச முடியாமல் இருக்கார். அப்போது அவர் வந்து பிஎஸ்ஏ ரஹ்மானை பார்த்த உடனே விம்மி அழுதிருக்கார். அப்படி அழுது அந்த பிஎஸ்ஏ ரஹ்மானுடைய கையை பிடிச்சி தன்னுடைய மார்பிளை அணைச்சிருக்கார். அப்போ ஹாலித் பட் அந்த டாக்டர் பார்த்துட்டு, என்னடா ஒரு யாருன்னு தெரியல, யாரும் உணர்ச்சி வசப்படாதவர் வந்து இந்த பிஎஸ்ஏ ரஹ்மானை பார்த்த உடனே கையை அடைச்சி தன்னுடைய முகத்தோடு வச்சு அணைச்சிக்கிட்டு விம்மி அழுதுருக்கார். உடனே அவர் வந்து டாக்டர் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு பேச முடியல, பட் அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ், அவர் தன்னுடைய உணர்வுகளை வந்து அந்த கலந்தது கண்ணீர் விட்டதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்துட்டு அப்போ உடனே உங்களுக்கு அவருக்கு என்ன பழக்கம் அப்படின்னு ஹாமித் பட் வந்து அவர் கேட்குறார். ஹாலித் பட் பிஎஸ்ஏ ரஹ்மான்கிட்ட கேட்குறாரு. சொன்னார், நாங்கள் ரொம்ப நாளாக நெருங்கிய நண்பர்கள், நாங்கள் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவ்வளோ பெரிய க்ளோஸாக, அவர் ஹிந்துவாக இருக்கார், நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி ஹிந்து முஸ்லீம் எடுக்க முடியும், இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி ஹாலித் பட் வந்து சொல்லியிருக்கார். அப்போ அவர் சொல்லியிருக்கார், தன்னுடைய பொருளாதார தொடர்புகள் மற்றுள்ள தொடர்புகள் சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்கார், இந்த பாகிஸ்தானில் இந்த மாதிரி ஒரு உறவுகளை பார்க்க முடியாது, ஆனால் இந்தியாவில் நீங்கள் ஒரு ஹிந்து முஸ்லீம்னுடைய உறவுகள் இப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அவர் வந்து ஆஸ் ஏ டாக்டராக அவர் வந்து அதை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருக்கார். அப்போ தான் அவர் சொல்லியிருக்கார், பல கதைகளை பரிமாறும்போது சிரித்து வாழ வேண்டும் என்ற படம் வந்ததே, மேரானாம் அப்துல் ரஹ்மான் என்ற பாட்டை வந்து அவரை எம்ஜிஆர் வந்து ஒருத்தரை புகழ்ச்சி கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியில் வந்து ஒரு நம்ம நல்லிணக்கங்கள், நம்ம பிற சமூகத்தோடு எப்படி இணைஞ்சு வாழ்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு தெரிய வருது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேருந்து அது வருது. இஸ்லாமிய பார்வைன்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்க இறை கொள்கையை கொண்டு வரும்போது அந்த மக்களால் துன்புறுத்தப்பட்டாங்க, மதினாவுக்கு போனாங்க, மதினாவில் அன்சாரிகள் வந்து வரவேற்றாங்க. 2வது 8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வரும்போது அந்த
துன்புறுத்தவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு பார்த்துட்ருக்காங்க. நபிகள் நாயகம் நேராக காபத்துல்லாவுக்கு போகிறாங்க. தொழுகு நேரத்தில் லுவர் தொழுகை தொழுதுட்டு அந்த மக்களை பார்த்து கேட்குறாங்க, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க கேட்டோன்னா அவங்களாம் வெட்கி தலைவணிந்து நிற்கிறாங்க. யாரெல்லாம் துன்புறுத்தியவர்களோ அவங்க சொன்னாங்க, நான் இன்றைக்கி உங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படி அவங்க பின்னால் வந்த உமர் அலிலாத்தல்லா காலத்துலேயும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து மதீனாவில் இருக்கும்போது நஜ்ரான்லேருந்து ஒரு கிறிஸ்தவ ஃபாதரிகள் வர்றாங்க. வந்து ஒரு குழு வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கிறதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுற நேரம் வந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெர்மிஷன் கேட்குறாங்க. பெர்மிஷன் கேட்கும்போது அவங்க வந்து பெர்மிட் பண்ணுறாங்க. எங்கே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த பள்ளியிலே வந்து அந்த கிறிஸ்தவ ஃபார்மலுக்கு தொழுகைக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க காட்டிய நடைமுறைகள். அதை உமர் ரலியல்லாஹு காலத்தில் வந்து ஜெருசலேமில் வந்து அவங்க விசிட் போகும்போது தொழுகை நேரம் வந்துருச்சு. ஒரு சர்ச்சில் ஃபாதரிமார்கள் கூப்பிட்றாங்க, இங்கேயே தொழுகை நடத்துக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, உள்ளே பார்த்துட்டு வெளியில் உள்ள வெராண்டாவில் தொழுகிறாங்க. அப்போ கேட்டாங்க ஃபாதரிமார்கள், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நஜ்ரான்லேருந்து எங்கள் கிறிஸ்துவ ஃபாதரிகள் பள்ளிக்கு போகும்போது அங்கே வந்து அவங்க அலோவ் பண்ணாங்களே, ஏன் இங்கே தொழலைன்னு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நான் வந்து இன்றைக்கி இதில் தொழுதேன்னா நாளைக்கு எனக்கு பின்னால் வர்றவங்க உமர் ரலியல்லாஹு தொழுது இடம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி இந்த பாதைகள் எல்லாமே சமூகங்களோடு நம்ம இணைந்து வாழ்கிற ஒரு தத்துவத்தை தான் நம்ம உணர்த்துது. இன்றைய நம்முடைய பெரிய தலைமுறைகள் உள்ள இடிஎஸ் சலாவுதீன் சாராக இருக்கட்டும், பிஎஸ் ரஹ்மானாக இருக்கட்டும், லூலு யூசுஃபாக இருக்கட்டும், எல்லாருமே. எனவே இன்றைக்கி நாம் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம எடுக்கிற, ஏன்னா இது வந்து என்டர்பிரனர்ஸுக்கெல்லாம் உள்ள ப்ரோக்ராமாக இருக்கிறதுனால சமூக நல்லிணக்கம், சமூகங்களோடு இணைந்து வாழ்வது, அன்பை பரிமாறுவது என்ற நல்ல செய்திகளை இதை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்து மிக நன்றி கூறி அமர்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். தேங்க்யூ வெரி மச் இன்ஜினியர் சையத் அஹ்மத் சார். உங்களோட ரொம்ப டைட் ஸ்கெடியூலில் இருந்தாலும் இன்றைக்கி நம்மளோட ஃபங்க்ஷனுடைய இம்பார்ட்டன்ஸ், ஸோ இந்த சோஷியல் சர்வீஸில் ரொம்ப வருஷமாக ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கிற சில ட்ரஸ்ட்டுகளை வந்து நம்ம இன்றைக்கி ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு சாராம்சம். ஸோ அதில் முதல்ல நம்ம அன்னை ஜோதி சேவா ட்ரஸ்ட் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் சார். இன்ஜினியர் சேதாம் சார், நீங்கள் அவங்கள வந்து கௌரவிங்க சார். காது கேளாதோர் பள்ளியினுடைய முதல்வர் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். டாக்டர் ஃபாத்திமா அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். ஐ ரெக்வெஸ்ட் ஷாஃபின் அங்கிள், ஷிஃபா ஹாஸ்பிட்டல். I request Dr. Ibrahim sir to come to the stage, please. ஜனாப் முகமது ஆதம் அக்பர் அவங்களுக்கு வந்து கீழே அங்கே உட்காருங்க. அவர்களுக்கு டாக்டர் அபூபக்கர் சார் கொடுத்துருச்சுருங்க. வாங்க. I request MKM Kabir uncle to come forward to the stage to honor them. Janab Kabir uncle. உறுதித்தூணுடைய மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சார்ந்த உறுதித்தூண்கள் இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளுக்காண்டியே நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரெண்டாவது இந்த ஏற்கனவே அவங்க வந்து காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற அதிகாரி,
அவங்களால இப்போ நடக்கக்கூட முடியாது. ஆனால் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. மற்ற தையல் மற்ற பயிற்சிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய திட்டங்களையும் அவங்க செஞ்சுட்டு வராங்க. ஸோ டாக்டர் இப்ராஹிம் சார் வந்து ஈசானனை வந்து இன்னைக்கு ஹானர் பண்ணுறாங்க. ஈசானனை பற்றி சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ எங்களோட விதை. தேங்க்யூ வெரி மச் ஈசானே. அடுத்தபடியாக எஸ்என்பி ஷாவுல் ஹமீத், ஜனாப் எஸ்என்பி ஷாவுல் ஹமீத் அவர்களை ஸ்டேஜுக்கு அழைக்கிறேன். நசிகா ட்ரஸ்ட்டை வந்து கௌரவிக்கிறதுக்காக ஸ்டேஜுக்கு வருமாறு கேட்டுக்கிறோம். அடுத்தபடியாக திரு சேவியர் ராஜன் அவர்களை மேடை கலைக்கிறோம். ஸோ அவர்களுக்கு ஹானர் பண்ணுறதுக்கு ஜனாப் I request our principal sir to please come to the stage to give this award to our awardee sir, please. செய்தி பணி செயலில் என்ற அமைப்பை 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மிகவும் நேசிக்கக்கூடிய எனது அன்பு இஸ்லாமிய சகோதரர்கள், குறிப்பாக தாவூது எம் அஜீஸ் அவர்கள், அவருடைய பிரதர்ஸ், இவங்களெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று எண்ணிய சமயத்தில், கடவுள் உனக்கு வாழ்வு தந்தார், அந்த வாழ்வுக்கு நீ என்ன செய்தாய்? அந்த வார்த்தை எங்களை திருப்பி பார்க்க வைத்தது. நாங்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு 2000 ரூபாய் கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிய போது 3 மாவட்டங்களில், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஹோம்ஸில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு, ஹேண்டிகேப் சில்ட்ரன்ஸ், எய்ட்ஸ் மாணவர்கள், ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ், இவர்கள் வைத்து நடத்தக்கூடிய எல்லா ஹோமுக்கும் என்ன தேவை என்பதை கேட்டு வந்து நாங்கள் செய்தோம். எங்களுக்கு இந்த அமைப்பினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடியவர்கள் திரு MKM கபீர் பாய் அவர்களும் எங்களோடு நிகழ்ந்து எல்லா காலங்களிலும் இந்த அமைப்பை 25 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். எங்களுக்கு பின்னால் வந்து 50 குடும்பத்தினர் இருக்காங்க. இந்த 25 ஆண்டுகளில் சுமார் 1300 பேருக்கு ஏழை பெண்களுக்கு தையல் மிஷின் வழங்கியிருக்கின்றோம். 1300 பேருக்கு தையல் மிஷின் வாங்கியிருக்கின்றோம். அதே போன்று திருமண உதவியாக சுமார் 20 லட்சம் ரூபாய் வரை நாங்கள் பல பெண்களுக்கு வழங்கியிருக்கின்றோம்.
கல்விக்காக ஒரு மாணவனை முழுமையாக தத்தெடுத்து அந்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள், கல்விக்கான செலவுகளை சுமார் 25 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே 25 ஆண்டுகளில் நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பேட்டையில் இருக்கக்கூடிய லெப்ரசி சென்டர், அதாவது அரசு தரக்கூடிய விஷயங்கள் நமக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும். அது ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே பார்த்ததில் நம்ம ஈசா பாயை வந்து எனக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தெரியும். திருநெல்வேலி சோசியல் சர்வீஸில் ஃபாதர் ஆண்டனி குரூஸ் அவரோடு இணைந்து பணியாற்றிய காலம். முதலில் ஒரு ஆம்புலன்ஸு ஃப்ரீயாக டிஎஸ்எஸில் ஓடுதுன்னு சொன்னால் அதற்கு சொந்தக்காரர் நம்ம பாய் தான். இதெல்லாம் நிறைய பேர் அப்படி இந்த உறவு வந்து எப்படி வந்துச்சுன்னா, தன்னலம் கருதாத பணி என்று வருகின்ற பொழுது இந்த பணியானது பெருமைப்படுகிறது, அந்த பணியானது தொடர்ந்து செய்ய முடிகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இது அமைய வேண்டும். தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல வந்தது, சத்யாநகர் என்ற ஒரு பேட்டை பகுதியிலே 120 குடும்பத்தினருக்கு லெப்ரசி சென்டருக்கு அவங்களுக்கு வந்து நம்ம கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம். அந்த வீடுகள் அனைத்துக்கும் கேஸ் சிலிண்டர் வாங்கி கொடுத்துருக்குறோம். இது எதுக்காக இந்த சொல்ல வந்தோம் சொன்னால், மாவட்ட ஆட்சித்தலைவரை எல்லா விஷயங்களிலும் தன்னார்வ தொண்டர்கள் நீங்கள் அணுகணும். உங்களுக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எதுவுமே செயல்படாமல் இருக்குது. பாய் சொன்னாங்க, எத்தனையோ அமௌண்ட் ஒதுக்குறாங்க, எதுவுமே செயல்படாமல் இருக்குன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு முன் வந்து கிடைக்கும். அதை நம்ம இன்னும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். தொடர்ந்து வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு என்னோடய பேர் சையத், நெல்லை ஏர்வாடி. சிறுதுளிகள்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு பண்ணுறோம். இந்த அமைப்போட நோக்கம் வந்து வட்டி இல்லாத கடன். அதாவது எப்படின்னா வந்து ஒரு குடும்பத்தை எடுத்து அவங்களுக்கு டோட்டலாக அவங்களோட வட்டியிலேருந்து ஃபுல்லாக எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு 7 வருஷம் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த சிறுதுளிகள் அமைப்பு நிறுவி ஒரு 6 மாதம் ஆகுது. இதில் என்ன மாதிரி பண்ணுறோன்னா, அவங்களுக்கு தொழிலுக்கு தேவையானது அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க எப்படி திருப்பி தர முடியும்னு அவங்கள்ட்டே கேட்குறது. நீங்கள் டெய்லி தரீங்களா, வீக்லி தரீங்களா, இல்லை மந்த்லியா, இந்த மாதிரி இது. அப்போ அவங்க என்ன மாதிரி தராங்களோ அதை மாதிரி டெய்லி கலெக்ஷன் பண்ணுறோம். அதே போல் அவங்களுக்கு அந்த உதவி மட்டும் இல்லாமல் அவங்கள்ட்ட என்ன சொல்லக்கூடிய விஷயம், அடுத்தவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் இதுக்கு மேலே எங்கிட்ட சில பேர் நினைப்பாங்க, இவ்வளோ வாங்கிட்டேன் மறுபடியும் வந்துட்டு எப்படி போய் கேட்கணும்னு நினைப்பாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்துட்டு, நீங்கள் அடுத்த வந்தாலும் எங்கிட்ட வாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 30 குடும்பங்களுக்கு மேலே வட்டி இல்லாத கடன்லேருந்து அளவோட இருக்கிறனால நாங்கள் எடுத்திருக்கோம். அதே போல் ஆட்டோ எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு நபருக்கு. அவங்கள்ட்ட எப்படின்னா டெய்லி 300 ரூபா கலெக்ஷன் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுடைய வாடகை கொடுக்குற அமௌண்ட்டை நீங்கள் எங்கிட்ட கொடுத்து முதல்ல கழிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு, அதே போல் ஒரு ஓமினி எடுத்து கொடுத்துருவோம், பைக்கு, இந்த மாதிரி நிறைய சிறுதொழில்கள், மருத்துவத்திற்கு, கல்வி கடன், எல்லாமே கடன் தான். நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதுல எல்லாமே கடன். ஆனால் அவங்களால எப்படி திருப்பி தர முடியுமோ அந்த மாதிரி நம்ம செலுத்திருக்கோம். இந்த மாதிரி தான் பண்ணிவிடுவோம். ஒரு கை வந்து என்றைக்குமே ஓசி தராது. சமூக மேம்பாட்டிற்காக நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். Next, I request Manidam Trust to come to the stage, please. I request Principal Sir to come to the stage, please. I request Dr. Badusha Sir to come to the stage to honor them with the award. இந்த மனிதத்தில் வந்து சரவணனையும் டச் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ எல்லோரும் வந்து ரோட்டில் உள்ளவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சாப்பாடை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா தான் அந்த மனநோயாளிகள் வந்து சாப்பிடுவாங்க. அந்த டெக்னிக் படித்தாலே சரவணன் நல்லா கை தட்டுங்க. முதல்வர், கல்லூரி ஸ்டாஃப் அனைவருக்குமே. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இங்கு குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக.
மனிதம் என்கிற சேவை அமைப்பு எங்களுடைய கல்லூரியிலே கடந்த 8 வருடங்களாக மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, சமாதானபுரம், கேடிசி நகர், நெல்லை சந்திப்பு, நெல்லை நகரம் போன்ற பகுதிகளில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு வாரந்தோறும் அவர்களை சென்று கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உணவு கொடுப்பது மனிதம் அமைப்பினுடைய ஒரு நோக்கம். உணவு மட்டுமல்லாமல் உடை, பனிக்காலங்களிலே போர்வை, குல்லா, அவர்களுக்கு தேவையான தட்டு, டம்ளர், குடம் போன்றவற்றை கொடுப்பது மனிதம் அமைப்பினுடைய வழக்கம். இது மட்டுமல்லாமல் இதை 8 வருடங்களாக தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இது மட்டுமல்லாமல் சிறப்பு சேவையாக இதற்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல திருநெல்வேலி சுற்றி இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகள், பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குழந்தைகள், அதுபோன்று முதியோர் இல்லங்களுக்கு சென்று தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், தமிழ் வருட பிறப்பு, ரம்ஜான் போன்ற பண்டிகை நாட்களில் சென்று அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இனிப்பு பொருட்கள். சமீபத்தில் கடைசியாக பாளையங்கோட்டை சவுத் பஜாரில், தெற்கு பஜாரில் உள்ள ஒரு பள்ளிக்கு சென்று அங்கே என்ன வேண்டும் என்று கேட்டோம். 64 மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு குளிப்பதற்கு ஒரு அலுமினிய வாளி, அலுமினிய கப் ஒவ்வொரு மாணவர்களும் தனித்தனியாக வேண்டும் என்று சொன்னார்கள். முதல்வர் அவர்களின் தலைமையிலே சென்று சமீபத்தில் 1 மாதத்திற்கு முன்னதாக அதை முடித்தோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து எங்களுடைய சேவை அமைப்பு மிகச்சிறப்பாக முதல்வருடைய தலைமையிலே மிகச்சிறப்பாக செயல்படும் இன்ஷா அல்லாஹ். நன்றி. குறிப்பாக டெக்குடைய ஆர்கனைசிங் டீமுக்கு எங்களுடைய முழுமையான நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஒரு ஷார்ட் டயத்தில் அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் டயத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு நல்ல கேதரிங்கை எல்லாத்தையும் இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக நல ஆர்வலர்களையும் கூப்பிட்டு இந்த இடத்துல கேதர் பண்ணி அந்த ஒரு வாய்ப்பை சரக்கத்துல்லாப்பா கல்லூரிக்கு கொடுத்ததற்காக நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய நன்றியை நாங்கள் காணிக்கையாக்கிக் கொள்கின்றோம். இந்த சேவை வருடா வருடம் மிகவும் சிறப்பாக இது நடைபெறுவதற்காக இறைவனிடம் நாங்கள் துவா செய்கின்றோம். நன்றி. Thank you so much, Principal sir. Now I request people from the Bishop Sergeant Home for the Mentally Retarded to come to the stage, please. I request Noordin Annan. திலகவதி மேடம், இது நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒருவேளை ஃபியூச்சரில் மேடத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் வரும். வாங்க மேடைக்கு வாங்க மேடம். என்ன காரணம்னா எல்லோரும் கண்டிப்பாக போய் ஒரு விசிட் பண்ணணும். மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை எப்படி டீல் பண்ணுறாங்க. நாங்கள் இன்றைக்கி கூட எங்கள் ரோட்டரி சார்பில் அங்கே பிறந்தநாள் விழாலாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். திலகவதி மேடத்துக்கு அது சரியான விருது ஸ்கூலுக்கு. ஆமாம், மேடம் மேடம் ஒரு செகண்ட் பேசுங்க. ஒரு நிமிஷம் பண்ணிட்டு பேசலாமா? அது கொடுக்குறேன். என்ன சரமங்கள் பேசிட்டீங்க. இங்கு குழுமி இருக்கிற அனைவருக்கும் எங்களுடைய பிஷப் சார்ஜன் மனவளர்ச்சி குன்றியோர் பள்ளியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை, வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது முதல்வர் அவர்களுக்கு என்ன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே வார்த்தையில் நாம் சொல்வதென்றால் இங்கே இருக்கிற அனைவருமே ஏதோ ஒரு வகையில் நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். தேவை உள்ளவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவைகளை செய்வதன் மூலமாக இன்று நாம் இங்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இணைப்பு ஒரு அருமையான ஒரு இணைப்பு. நான் அந்த பிஷப் சார்ஜன் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே கடந்த 32 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன். அவர்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியிலேயும் அவர்களுக்கு என்ன தேவை, எது வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர்களோடானாலும் சரி, சமுதாயத்தோடானாலும் சரி, வருகின்ற அன்பு உள்ளங்களோடானும் சேர்ந்து இணைந்து அந்த பிள்ளைகளுக்கான சர்வீஸை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்வதில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். அதிலே இக்கல்லூரியின் உதவிகளும் எங்களுக்கு உண்டு. நாங்களும் இக்கல்லூரி மூலமாக உதவிகளை பெற்றிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஈசா சார் எங்களோடு சார் வந்திருக்காங்க எல்லாருமே எங்களோடு அந்த பிள்ளைகளுக்கு உணவு வழங்கி பொருட்களை வழங்கி சிறப்பித்திருக்கிறார் என்று சொல்லிக்கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்களில் 200 பிள்ளைங்க எங்கள்கிட்ட இருக்கிறாங்க.
மனவளர்ச்சி குன்றிய அந்த மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் 200 பிள்ளைங்க இருக்கிறாங்க. முதலாவது அவார்டு பெற்றல அன்னை ஜோதி சார் மற்றும் எங்களுடைய டெஃப் ஸ்கூல் பிளாரன்ஸ் சுவின்சன் ஸ்கூல், இது எல்லாமே இப்பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு என்ன செய்ய முடியும், எப்படி செய்ய முடியும், அவர்களையும் சமுதாயத்தில் ஒருத்தர். நீங்கள் அதுவும் குறிப்பாக அந்த மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உலகத்தோடு ஒன்றி வாழ தெரியாத ஒரு அருமையான பிள்ளைங்க, தனக்கு என்ன இருக்குது என்று தெரியாத பிள்ளைங்க. அவங்களுக்கு இதான் உன்னுடைய உலகம், இந்த உலகத்தில் நீ இதை இப்படி பெற்றுக்கொள் என்று சொல்லி அவர்களுக்கு பணியாற்றுவதுதான் எங்களுடைய சிறப்பு. இந்த அனைத்து சிறப்புகள் மூலமாக தான் இன்று நாம் கூடியிருக்கிற இந்த தருணத்திலே எனக்கும் இங்கே ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு இந்த அமைப்பிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ளி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி மேடம். போய் பார்த்துட்டு வாங்க, அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய பரக்கத்தை தந்திருக்கான்னு தெரியும். அந்த குழந்தைகளை போய் பார்த்துட்டு வந்தால் போதும். Thank you very much, sir. Next, I would like to honor Mr. Thirumalai Murugan, sir. I request Thirumalai Murugan, sir, to come to the stage, please. திருநெல்வேலியினுடைய ஒரு ஐகான் திருமலை முருகன். I request Colors Meeran Anna to come to the stage to honor Mr. Thirumalai Murugan, sir. திருமலை முருகனை பற்றி சொல்லணும்னா ஒரு வரியில் சொல்லிடலாம். திருநெல்வேலியில் உள்ள அனைத்து சமூக சேவையாளர்களையும் பாராட்டிய ஒரே தனி மனிதர். ரெண்டாவது குளோபல் சாஃப்ட்வேருடைய ஒரு பங்குதாரர், சேகர் பண்ணையாருடைய கூட பிறந்த தம்பி, லயன்ஸ் கிளப்பினுடைய சார்ட்டர்ட் பிரசிடெண்ட். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர், அதை சொல்லிடணும்ல முதல்ல. உண்மை தானே. வாழ்த்துக்கள் திருமலை. திருமலை ஒரு செகண்ட் வாழ்த்துறை வழங்க, உங்கள் சர்வீஸ் சொல்லுங்க. அனைவருக்கும் பசுமையான மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈசா சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அவர் தான் அவார்டு கொடுக்க என்னை அழைச்சார், அவருக்கு வாழ்த்துக்கள். இந்த டெக் அமைப்புக்கு எங்களோட லைன்ஸ் கிளப் சார்பாக அவங்களை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக 2005 இப்போ லாஸ்ட்டு டிசம்பர் முடியே கொடுத்துருக்கேன் மேடம், கொஞ்சம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுப்பேன். தமிழ்நாடு ஃபுல்லாக யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் அவார்டு கொடுத்துருக்கேன். என்னோடய நோக்கமே மகிழ் வித்து மகிழ். அதாவது பிற மகிழ் வித்து பகுதியில் எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள எவ்வளோ ஹியூமானிட்டி சர்வீஸ் யாரெல்லாம் பண்ணுறாங்க, மனித நேயத்தோட எந்த துறையை சேர்ந்த அரசு துறை, தனியார் துறை, என்ஜிஓஸ், இவங்கெல்லாம் எந்த துறையை சேர்ந்தாலும் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கூட்டு அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஒரு அப்ரிசியேஷன் ஒருத்தவங்களை ஊக்கப்படுத்தும். நீங்கள் ஒருத்தருக்கு அப்ரிஷியேட், இந்த சபையில் இன்றைக்கி 60-65 பேர் அவார்டு அவங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. லட்சங்கள் கொடுக்குறது முக்கியம் இல்லை, அந்த அவார்டு தான் அவங்களுக்கு நல்ல ரெகக்னைஸ் கொடுக்கும். அந்த ரெகக்னைஸ் கொடுத்தா அவங்க இன்னும் நல்லா பண்ண நினைப்பாங்க. அந்த பணியை தான் நான் மகிழ்ன்னு சொல்லி 20 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய நோக்கமே என்னால் முடிஞ்ச சின்ன உதவி. நான் டெய்லி வீட்டை விட்டு கிளம்பி ஒரு 2 பேருக்கு ஏதாவது உதவி செய்வேன், ஏதாவது ஒரு வழியில். இந்த கொரோனா காலகட்டங்கள்லாம் எவ்வளோ பண்ணோம், செய்யணும் எவ்வளோ சொல்லிட்டு. கொரோனா காலகட்டங்கள் இந்த வெள்ளம் வந்த பகுதியிலலாம் எவ்வளோ எங்களை அமைப்பு மூலமாக பண்ணோம். அதே மாதிரி இப்போ இந்த டெக்கு இப்போ புதுசாக எனக்கு பெரிய சந்தோஷம்னா, நான் செய்கிற பணியை இந்த டெக் அமைப்பு இன்றைக்கி செய்கிறாங்க, இவ்வளோ பேர் ஊக்கப்படுத்திங்க அப்படிங்க எனக்கு ஒரு சந்தோஷம். 20 ஆண்டு ஈசாக்கு தெரியும், மேடையில் பேசுறது நிறைய பேசலாம், நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு 20 ஆண்டுகளாக பண்ணிகிட்ருக்கேன். அதே பணியை இப்போ எடுத்து செய்யலை, அது இன்னும் மற்றவங்களுக்கு இன்னும் நல்லா செய்வோம், செய்யக்கூடிய பணியை இன்னும் நல்லா செய்வாங்க. அந்த டெக் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு தகவல், அதாவது நான் இப்போ கடந்த ஒரு 2 மாதங்களாக இப்போ ஜான்ஸ் காலேஜில் ஜாப் ஃபேர் வேலைவாய்ப்பு நடத்தினேன். அதனால் இங்கே இருக்கிற 100 பேருக்கு என்னால் இப்போ வேலை வாங்கி கொடுக்க முடியும். 100 பேருக்கு இப்போ வேலை வாங்க என்ன கங்கையுடன் செயல்படக்கூடிய டிபி சோலார், விக்ரம் சோலார், பிரிட்டானியா, ஏடிசி டயர் கம்பெனி, இப்படி ஒரு 5 கம்பெனிகள் இருக்குது. இந்த 5 கம்பெனிகளும் வேலை உண்மையிலே சொல்கிறேன். இப்போ அவங்க எல்லாம் அந்த ஹெச்ஆர்லாம் என்ன கான்ட்ராக்டில் வேலைக்கு ஆளுவான்னு கேட்குறாங்க. இப்போ கரண்ட்டை படித்தவங்க இல்லை, படித்து முடித்தவங்க யாராவது இருந்தால் உடனே 100 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. 5 கம்பெனியில், பெரிய கம்பெனியில் இருக்குது. இங்கே வந்தவங்க உங்களுக்கு தேவையான ஈஸா சார்ட்ட என் நம்பரை வாங்கிடுங்க, என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் ஒரு 5 பேரை இப்போ தான் சேர்த்துவிட்டேன், ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு 5 பேர் சேர்த்து விட்டேன். அதனால் ஏன்னா இதை நீங்கள் சேர்க்கல, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்கன்னா 10th 12th பாலிடெக்னிக் படித்தவங்களாம் அதிகமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படித்தவங்க, இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இங்கே உள்ள தொண்டு நிறுவனங்கள் நம்ம எல்லாருமே சேவை தான் செய்கிறோம், உதவி தான் செய்கிறோம். உங்களுக்கு கஷ்டப்பட்டவங்க யாராவது வேலை வேணா நிச்சயமாக என் நம்பர் தொடர்புக்குள்ள 100 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்குறாங்க கங்கை கொண்டாடல. ரைட், நன்றி, வணக்கம். நன்றி திருமலை முருகன். மிக்க நன்றி திருமலை முருகன் சார். நம்மளுக்கு நோம்பு திறக்கிறதுக்கும் டைம் ஆகிட்டு, இன்னொரு 3 அவார்ட்ஸ், நம்ம முக்கியமான அவார்ட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அடுத்து
ஜனாப் அல் அமீன் ஷாவுல் ஹமீத் சாரை வந்து நான் மேடைக்கு அழைக்கிறேன். திரு என்எஸ்கே ஆஷிக் அண்ணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். ஜனாப் அல் அமீன் ஷாவுல் சாருக்கு இந்த அவார்டை வழங்குவதற்கு என்எஸ்கே ஆஷிக் அண்ணனையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அல்லமீன் சாவுலமீனை பற்றி ஏற்கனவே சொன்னேன். தமிழ்நாட்டினுடைய தொண்டு நிறுவனங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க கையில் வச்சுருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் அவங்களோட சேர்ந்து செயல்படுது. அவங்க குறிப்பாக வந்து அவங்க செஞ்ச சேவையை வந்து விபச்சார தொழிலில் ஈடுபட்ட 13,000 பெண்களை மீட்டு அவங்களுக்கு தொழில் தொடங்கி காப்பாற்றியிருக்காங்க, வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்குறாங்க. சாவுலமீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நாகர்கோயிலிருந்து வந்திருக்காங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளரும் கூட. ஆமாம், 2 நிமிஷம் வார்த்தை. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நான் இங்கு வருவதற்கு காரணமாக இருந்த எங்கள் சின்சியர் சமூக சேவை நிறுவனத்தின் நிறுவனர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களுடைய பேரன் திரு ஜமால் முகமது ஈசா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 தலைமுறையாக கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் காலத்திலிருந்து அந்த குடும்பத்தோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஜமால் முகமது ஈசா சாஹிப் அவர்களோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் என்னோடு தொடர்பு உள்ளவர்கள் சர்க்குண வைத்தியசாலை ஹாஜி ஜமால் முகமது சாஹிப் அவர்கள், கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருந்த அண்ணன் ஏ ஷாவுல் ஹமீத் அவர்கள், எக்ஸ்-எம்பி ஜனாப் ஏ.கே. ரிபாய் அவர்கள், இவர்கள் தான் என்னோட தொடர்பில் இருந்தார்கள். இப்போது சின்சியர் சமூக சேவை நிறுவனத்தினுடைய மாநில தலைவராக என்னை நியமித்திருக்கிறார்கள். விட நான் ரொம்ப வயசு குறைந்தவனா, அவர்களுக்கு வயசாகிவிட்டதா, அதனால் என்னை இளைஞர் என்று நிர்வகித்திருக்கிறார்கள். நாங்கள் சின்சியர் சமூக சேவை நிறுவனத்தில் ஒவ்வொரு நிர்வாகத்திலும் 10 பேராக, மாநிலத்திற்கு 10 பேர், 38 மாவட்டங்களுக்கு 10 பேர், 39 பாராளுமன்ற தொகுதிக்கு 10 பேர், 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 10 பேர், 316 தாலுகாவுக்கு 10 பேர், 388 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 10 பேர், 25 மாநகராட்சிகளுக்கு 10 பேர், ஒரு 137 நகராட்சிகளுக்கு 10 பேர், 490 பேரூராட்சிகளுக்கு 10 பேர், 12,525 கிராம பஞ்சாயத்துக்கு 10 பேர் வீதம் நிர்வாகிகளை நியமித்து 8 கோடி தமிழ் மக்களில் 20 லட்சம் பேரை சமூக ஆர்வலர்களை நாங்கள் நிர்வாகிகளாக நியமித்து கொண்டு இருக்கின்றோம். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், கனவு காணுங்கள் என்று. இங்கே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற, இங்கு மட்டுமில்லை, சமூக சேவர்கள் என்னமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் அவர்கள் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அதற்கு அவருக்கு 1 கோடி ரூபாயில் ஒரு கார் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் வைத்திருக்கிறோம். மலைப்பாக இருக்கிறதா, 1000 ரூபாய் வைத்து 10,000 பேர் கொடுத்தால் போதும். எங்களிடமே 20,000 சமூக ஆர்வலர்கள் இருக்கின்றார்கள். 1 ரூபாய் வைத்து ஒரு ஆள் கொடுத்தால் கூட 20 லட்சம் ரூபாயை ஒரே மணி நேரத்தில் எங்களால் கொண்டு வர முடியும். இன்ஷா அல்லாஹ் அதை செய்ய இருக்கின்றோம். அவருக்கு பாராட்டுகள். சின்சியர் சமூக சேவை நிறுவனத்திற்கு சின்சியர் சமூக சேவை நிறுவன பேரிடர் மீட்பு குழுவினுடைய மாநில தலைவர் திரு நெய்னா முகமது அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவிப்பார்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி. சின்சியர் சமூக சேவை நிறுவனத்தின் சார்பாக திருநெல்வேலி பொருளாதார மன்றத்தை பாராட்டுவதா, உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதா என்று தெரியவில்லை. பாராட்டுகிறேன். புண்ணியங்கள் பூத்துக்கொள்ளுங்க. இந்த கண்ணியமிகு மாதத்தில் உங்களுக்காக துவா செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ். Thank you very much, sir. Next, I request Janab Muhammad Adam Akbar. Next, I request Vijaya Kumari madam to come to the stage, please. I request Janab Jalil Fatima Traders and Jalil and Fatima Traders to come to the stage to give away. Vijaya Kumari அக்காவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இவங்க வந்து தனித்து வாழும் பெண்களுக்காக வேண்டி இவங்க நிறைய சமூக சேவை செய்து வருகிறார்கள். அவங்களுடைய பணி என்ன அப்படின்னா, ஒரு 135 பேரை தேர்வு செய்து வச்சுருக்காங்க. கணவன், கைவிடப்பட்ட பெண்கள், அவங்க குழந்தைகளுக்காக வேண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி சமூக சேவை செய்து வர்றார்கள்.
திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தொண்டு நிறுவன கூட்டமைப்பினுடைய மாவட்ட செயலாளர் கொடுங்க. வாழ்த்துக்கள். அல்ஹம்துலில்லாஹ். மிக்க நன்றி சகோதரர்களே. இப்போ நமக்கு வந்து நோன்பு திறக்கிற நேரம் வந்ததுனால ஸோ எல்லாருக்குமே நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். வயது முதிர்ந்தவர்களுக்கு மேலேயே நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நோன்பு திறந்துட்டு தொழுகை முடிச்சுட்டு திருப்பியும் இந்த செஷன் வந்து கண்டினியூ ஆகும். நிறைய அவார்ட்ஸ் இருக்குது, நிறைய பேரை ஹானர் பண்ணணும். ஸோ இந்த ப்ரெசன்ஸை எல்லோரும் திருப்பி தருமாறு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. சரி, நாங்கள் கௌரவிக்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே மேலே வாங்க. தேங்க்யூ. சொல்லுங்கள். நேர கீழே போய் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி உள்ள லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா அங்கே தான் இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருக்கு. தயவுசெய்து எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். டயாலிசிஸ் சென்டருக்கு வேண்டிய விருது கொடுக்குறோம். வாழ்த்துக்கள். அடுத்தாக்கில் ஷாவுல மீது களஞ்சியம் குடும்பத்தோடு வாங்க மேடைக்கு, குடும்பத்தோடு வாங்க, மேடத்தை கூட்டு வாங்க. கை தட்டினா ஹார்ட்டுக்கு, இதயத்துக்கு நல்லது. இருதய மருத்துவரும் உள்ளுக்கு தான் இருக்காங்க, அதனால் கை தட்டிடுங்க. வாங்க ஃபேமிலியோட வாங்கம்மா. நீங்கள் சரி, இது குடும்பத்தோடு கொடுக்கணுங்கிறது தான் தலைவருக்கு. சரி, நன்றி. அடுத்ததில் வந்து பாதுஷா ஸ்பீட் பாளை சையத் வாங்க. பாளை சையத் ஒரு நிமிஷம். பாளை சையதுண்ணே மாலிக் சோசியல் சர்வீஸ் வாங்க. போடுங்க ஷாலை, டாக்டர் ஷாலை ஓப்பன் பண்ணி போட்டுருங்க. ஷாலை போத்துங்கம்மா. அதுக்கடுத்து அக்தர் பானு வாங்க ஆன் ஸ்டேஜ். கொஞ்சம் எல்லோரும் வேகமாக வந்தால் வேகமாக முடிச்சிடலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக. கலீலுல்லா ரீச் இண்டியா வாங்க, மேலே வாங்க. சையத் முகமது யூசுஃப் சியாத் ஃபவுண்டேஷன் வாங்க. இப்படி வாங்க சார், போத்தி விட்ருங்க சார், நம்ம அக்கா தங்கச்சி தான். போடுங்க சார், இல்லை நான் கொடுங்க, நான் போடுதேன், அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம அக்கா தங்கச்சி தானே, வேறு யார்? மூணாவது ஆளா? வாங்க அபு வாங்க. கலீலுல்லா சார் மேடைக்கு வாங்க. ரீச் இண்டியா மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டி நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க வாங்க. ஒரு ஷால் ஒரு ஆள் போடுங்க, ஒரு ஆள் சர்டிஃபிகேட் கொடுங்க, ஒரு ஆள் ஸ்வீட் கொடுங்க. ஆமாம், கை தட்டுங்கண்ணா, கொஞ்சம் கை தட்டுங்கண்ணா எல்லாத்துக்கும் கொஞ்சம். ஆமாம், ஹார்ட் டாக்டர் உள்ளுக்கே தான் இருக்காங்க. நீங்கள் அதனால் அவங்களும் சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம். வாங்க, வர ஸ்பீடு வந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் வாங்க. யூசுப் வாங்க. ஸ்பீடு பிளட் டோனர்ஸ் வாங்க. அலாவுதீன் எஸ்டிபிஐ, அலாவுதீன் பர்கிட் மாநகரம், அலாவுதீன் பீர் முகமது வாங்க. பீர் முகமது அர் ரஹ்மான், அதான் ஸ்பீடுக்கு கொடுத்துருங்க. போங்க இந்த நில்லுக்கு வார வரிசைக்கு வரும். எந்த 4 மணிக்கு நாங்கள் வந்து ஒரு மாதமாக கடந்திருக்கோம். ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வெல்கம் ஃபாஸ்ட். ஜாஃபர் சிஃபாயா கோஆர்டினேட்டர் இஸ்லாமிக் யூத். அலாவுதீன் சார் கொஞ்சம் நின்னீங்கன்னா, அலாவுதீன் கொஞ்சம் நின்னீங்கன்னா உங்கள் டீம் எல்லாம் அப்படி வர சொல்லுங்க, எனக்கு தெரியல. ஜாஃபர் சிஃபாயா வாங்க. அட்வொகேட் வாங்க. அட்வொகேட் நைனார் வாங்க, மேலே வாங்க. அக்பர்ண்ணா போடுங்கண்ணே முன்னாடி. அட்வொகேட் நைனார் போங்கம்மா. சரி. சரி கொடுங்க அண்ணா, தம்பி கொடுங்கண்ணே. அட்வொகேட் நைனார் போங்க.
வேறு எடுத்துவிடுவோம். சரி போட்டுருவோம் எல்லாத்துக்கும். என் தம்பி அர்ஜென்ட்டாக நீங்கள் அவனை அனுப்பி விட்டால் தான் அடுத்த நான் பார்க்க முடியும். தெரியும் சாகர் வரைக்கும் ஓடணுங்களா எனக்கு தெரியும். சரி கொஞ்சம் ஃபாஸ்ட். அப்துல் காதர் ஜெயலானி வந்திருக்கீங்களா? ட்ரஸ்ட். ஜாஃபர், உங்கள் நண்பன் ஜாஃபர் வாங்க. ஜாஃபர், உங்கள் நண்பன் ஜாஃபர். அவர் கேமரா வாங்கி கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அவங்கள்ட்ட கொடுங்க, கேமரா எடுத்துருவா. முனீஸ்வரி, மாலிக் சோசியல் சர்வீஸ். முனீஸ்வரி மேலே வா. ஜாஃபர், மாலிக் சர்வீஸ். முகமது, மாலிக் சோசியல் சர்வீஸ். முகமது யார்? முகமது அலியாரா வாங்க. இன்னும் வருது. கஸ்வா ஜாகிர் வாங்க. ஐசா சிஃபாயா, ஐசா சிஃபாயா வாங்க, வெல்கம் வாங்க. கஸ்வா வாங்க. முகமது வாங்க, மேலே வாங்க. போடுவாங்க, போடுங்க, நீங்கள் போடுங்க. காமன் தான் சர்டிஃபிகேட். ஐசா சிஃபாயா வேற எல்லாத்தையும் கூப்பிட்டு. ஒரு செகண்ட். பீமா, பீமா நான் பார்க்குறேன். ஃபுல்லாக கொடுத்து கூப்பிட்டுருந்தோம். ஐசா சிஃபாயா வா. வாங்க. ஐசா சிஃபாயா, பீமாக்கா வாங்க. சுத்தமல்லி உமன்ஸ். ஒவ்வொருத்தராக வாங்க. ஒரு பக்கம் பேசுறதுக்கு நேரத்தில் போங்க. போடுங்க, பொண்ணோடைய போத்திருங்கண்ணே, போத்துங்கண்ணே. போட போகிறதுக்கு இந்த யோசிக்கல. ஏன்னா ஒரு லேடியை மேலே நிப்பாட்டுங்கண்ணே, டக்கு டக்குன்னு போத்தி விட்டுடலாம். அது நீங்கள் இப்படி இந்த ஆடை கொடுக்குறது வந்து தெரியாது. இங்கிலீஷ் காஜா மைதீன், இங்கிலீஷ் காஜா மைதீன். அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி. மெதுவாக ஏன்னா செய்தல் என்ன, அவங்க யூசுப் காஜா அவங்கள கூட்டுவாங்க மேடைக்கு. ஆனி, ஆனி மேடம், ஆனி மேடம் வெல்கம். கலா மேடம் அடுத்த ஃபாஸ்ட் மூமெண்ட். கலா மேடம். செய்தலி சார், நான் தாரேன் எல்லாத்துக்கும் போட்டுருவோம். நான் தாரேன். மேடத்தை மெதுவாக கொஞ்சம் கை கொடுங்கம்மா. மூத்த இளங்கி. செய்யதலினா ஐஏஎஸ் கோச்சிங். கொடுத்து. இங்கிலீஷ் காஜா அண்ணனுக்கு வந்து கீழே போய் கொடுத்துருங்க. போடுங்கண்ணா, பொன்னாடையை போத்துங்க. ஏமா கலாமடத்துக்கு கொடுங்க. கலாமடத்துக்கு தம்பி, கலாமடத்துக்கு கொடுங்க. டாக்டர், பொன்னாடை போத்தி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் வெயிட். அங்கே இந்த கேமரா ஷூட். சரி, அவரை ஜாஃபர் நாங்கள் கூப்பிட்டு போயிருங்க. அவன் அண்ணனை மெதுவாக இந்த வந்துட்டேன். ஃபெலிக்ஸ், டாக்டர் ஃபெலிக்ஸ் மேடம் வாங்க, வெல்கம்.
போடுங்க செய்தல் என்ன போங்க அடுத்ததில் போட்டிருக்காங்களே ஒரு நிமிஷம் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அங்கே பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்துல் ஹமீத் பானுநகர், அஜீஸ் கத்தார் வந்திருக்காங்களா? அஜீஸ், சாதிக், சாதிக் வாங்க, டிஎன்டிஜே சாதிக். சந்தானா குமாரி இருக்காங்களா? வாங்க. ஃபெலிக்ஸ் மேடம். அமர் அமர் அங்கே கேமரா மேடத்துக்கு எடுத்து கொடுங்க. ஜான்ஸ் காலேஜ் தர சொல்லு. பார்த்து திருமலை, திருமலை கொஞ்சம் மேடைக்கு வாங்களேன். திருமலை ஒரு நிமிஷம் மேடைக்கு. ஃபெலிக்ஸ் மேடம் வாங்க. அடுத்தது நீங்கள் தான். இவாளுக்கு நம்ம வான்நகர செக்ரட்டரிக்கு நீங்கள் பொன்னாடப்படுத்தலாம் ஆசைப்படுவேன். கூட நில்லுங்க, கூட நில்லுங்க, அப்படி நில்லுங்க. டாக்டர் நில்லுங்க சார். எங்கள் செக்ரட்டரி ஃபெலிக்ஸ் மேடம். அவங்களாம் நான் யார் கான்டாக்ட் பண்ணுறா? நாங்கள் 1.5 மாதமாக விளம்பரம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இங்கே வரேன், வந்துட்டோம். சாதிக்கு வாங்கம்மா, அப்படியே சொல்லிட்டேனே. நன்றி மேடம், உங்களை பாவம் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம். ஜோ டிரைவிங் ஸ்கூல் வாங்க மேடம். வாங்க. கொரோனா காலகட்டத்தில் அவருடைய சேவை வாங்க. செல்வம் வாங்க, செல்வம் வாங்க, மேலே வாங்க, வாங்க ஓடியாங்க. ஜோ, ஜோ கொடுத்துருங்க, ஜோ விட்டுருங்க, வாங்க ஜோ ஓடியாங்க, வாங்க வாங்க ஃபாஸ்ட். கணேஷ் அருண், இவர் வந்து வருங்காலத்தில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர். கணேஷ் அருண் வெல்கம். கணேஷ் அருண். சாச்சா, சாச்சாவை நல்லா எடுங்கம்மா. ஆமாம், ஜோ டிரைவிங் ஸ்கூல். என்னண்ணா ஜோ சாச்சா தான் கொரோனாவில் பெரிய சப்போர்ட். கணேஷ் அருண். கணேஷ் அருண் வாங்க. சரி சரி, ஒரு நிமிஷம் போங்க. செல்வம், செல்வம் டிவிஎம்சி. மணிகண்டன் சார் இருக்காங்களா? ஒரு செகண்ட். கணேஷ் அருண் போங்க. அவங்க ஹோட்டல் புகாரி அதிபர். வருங்காலத்தில் சட்டமன்ற பாம்பே கண்ணன். அப்பாஸ், மேலப்பாளையம் அப்பாஸ். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? மிஸ்டர் உமர் வாங்க. போடுங்க சார். சார் நம்ம பிள்ளைகள் தான். பொன்னாடை போத்தி விடுங்க சார், பொன்னாடை போத்தி விடுங்க. மிஸ்டர் அமர், அமர் வாங்க, அமர் வாங்க. அவருக்கு கேமரா ஏமா நைனா மோமன்கிட்ட கொடுங்க, செல்லு உங்கள் ஃபோட்டோ எடுப்பாங்கள. ஜௌஃபர் சாதிக், பர்கிட்மா நகரம். ஜௌஃபர் சாதிக். வெங்கட்ராமன், மிஸ்டர் வெங்கட்ராமன். சைபர் கிரைம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு விருது கொடுக்குறோம். சைபர் கிரைம். வாங்க. உமர், உமர்னு பிளட் பேங்க் வாங்கிட்டாங்களா? சால் கொடுங்கம்மா. இந்த முடிச்சா அதனால
அது இன்னும் ரெடியாகி உங்களுக்கு வரும். இது எமர்ஜென்சி. மிதார்னுங்க, மிதார் மைதீன் களக்காடு. சரி, ஃபாத்திமா பாப்புலர் அறக்கட்டளை வாங்க. ஃபாத்திமா. வாங்க ஃபாத்திமா, வாங்க மேலே வாங்க. குடும்பத்தோடு வாங்க, மேலே வாங்க. வெங்கட்ராமன் சைபர் கிரைம். நீங்கள் எல்லோரும் அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். உங்கள் செல்ஃபோன் எல்லா பிரச்சனையும் அவர் தான் போய் பார்க்கணும். வேறு அதனால் முதல்ல பார்த்து வச்சுக்கிடுங்க. முகமது யூனூஸ் வாங்கம்மா. பீட்டர் தானே சார்? பீட்டர் பிரிட்டோ. அதான் வாரம் இருக்கு. வாங்க யூனூஸ். வாங்க போங்க. இஸ்மாயில்ண்ணா கொடுங்கண்ணே. ஹமீதாக்கா அவங்க காலில் அடிபட்டுருக்கு, மெதுவாக பார்த்து வாங்க. நன்றி. வாங்க. ஜெயிலானி ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஜெயிலானி. பிளைண்ட் ஹோம்ல இருந்து செல்வின் வந்திருக்காங்களா? செல்வின். தம்பி கொடுங்கம்மா. ஹமீதாக்கா திமுக முக்கியமான ஆளு. ஓ மகளிரணி முக்கியமான ஆள், பார்த்துக்கணுங்க. ஒரு கை தட்டுங்களேன். இருக்கவங்க கை தட்டினாலே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமே. நன்றி. போங்க. பீட்டர் பிரிட்டோ அலெக்சாண்டர் வாங்க. இதில் ஏதாவது விட்டு போயிருந்தால் நீங்கள் வந்து இப்போ என்னை வந்து அணுகலாம். யாரா வாங்க. வா ஜலாலுதீன் சார் வாங்க, மேலே வாங்க. யாருக்கு அங்கே நிற்க போட்டுருவோமா? இருக்கு. மூத்த சமூக சேவையாளரை எப்படி மிஸ் பண்ணுவோம்? இருக்கு. திருநெல்வேலியில் ஒரு 50 ஆண்டு கால சமூக சேவையும் முகமதாக்கா வாங்க, மேடைக்கு வாங்க. முகமதாக்கா வாங்க. கூட்டுவாமா அவங்கள. ரமேஷா கூட்டுவாமா. அக்காவை கூட்டுவா. அவளுக்கு கூட்டுவா, மேடைக்கு கூட்டுவா. போங்க வாங்க. நீ வா, மேடைக்கு வா. போங்க சார். நீங்கள் எங்கே வாங்க. அடுத்த நீங்கள் போங்க. அதுக்கு அடுத்தால போங்க. நீங்கள் அடுத்தால போங்க. அப்துல் காரி சொல்லுங்க. வாங்க வாசிச்சேண்ணா. நான் தான் நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏக்கா போங்க. நில்லுங்க. நீங்கள் நில்லுங்க. ஏக்கா நில்லுங்க. அவங்களுக்கு கொடுங்க. அம்மா அவங்களுக்கு கொடுங்கம்மா. நில்லு வாரம். அந்த ஒரு நிமிஷம் அந்த முடிஞ்சாச்சு. அவ்வளோதான். வேறு யாராவது விட்டு போயிருக்கா? தயவுசெய்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ். ஃபைனல் செஷன் வந்துட்டோம். ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்கு வராங்க. யாராவது விட்டு போயிருந்தா உடனே வாங்க, இமீடியட்டாக. வேறு அதான் இவங்களுக்கு கொடுத்தேன். இவங்க 2 பேரும் கொடுத்தேன். எலைட் சுல்தான் அவர்களே அன்புடன் மேடை கிடைக்கிறோம். எங்கே இருக்காரு? அதாவது என்ன ரிஜிஸ்டரே பண்ணுறது கிடையாது. காசு நேரத்தில் ஜங்கல் நின்றுட்டு வரணும். 65 பேர். ஏக்கா ஜெயலானி என்ன போங்க. ஜெயலானி என்ன போங்க. ஏக்கா வாங்க. குடும்பத்தோடு வாங்கக்கா.
உங்களுக்கு மும்தாஜக்கா, உங்களுக்கு தனியாகவே இருக்குது. ஆமாம், தனியாகவே இருக்குது. சரி, 2 பேருக்கு போட சொல்கிறேன், போங்க. அதான் முகமதாக்கா 50 வருஷம் சமூக சேவை திருநெல்வேலியில் செய்யது இன்ஜினியர். அவங்களுக்கு பொன்னாடை போத்துங்க. அக்கா நீங்கள் பொன்னாடை போத்தலாம். திருநெல்வேலி நியாஸ் ஹோட்டல்லேருந்தே அதிபர். போடுங்க. நியாஸ் ஹோட்டல் அவங்க தம்பி தான் இவங்க. போடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இதுதான் ஆனாதிக்க வீட்டுக்காரம்மா சமூக சேவை செய்ய. மும்தாஜக்கா வாங்க மேலே வாங்க. மும்தாஜக்கா வேறு ப்ளீஸ் யாராவது விட்டு ஃபைனல் ஓட் ஆஃப் தேங்க்ஸுக்கு வரோம். மும்தாஜக்கா யாராவது விட்டு போயிருந்தா வாங்கிக்கலாம். இதில் என்ன அப்படின்னா, உங்களை எல்லாம் காவல்துறையில் முக்கியமாக 2 அதிகாரிகள் வந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க. மத்திய உளவுத்துறை பிரிவினுடைய ஒரு அதிகாரியும் மாநில உளவுத்துறை பிரிவு அதிகாரிகளும் கண்காணித்து சென்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் அவர் நன்றி சொல்ல வராரு. ஏன் இவங்களெல்லாம் சொல்கிறேன்னா, நம்முடைய சமூக சேவை அங்கீகாரத்துக்கு அவங்களாம் வராங்க உள்ளுக்கு. பண்ணுறதா கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருங்க. டெக்குக்கு அப்ளிகேஷன் கொடுக்க விருப்பப்படுகிறவர்கள் கொடுத்துட்டு போயிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். வந்திருக்க அனைவருக்கும் டெக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைவன் நாட்டப்படி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடமும் இதே மாதிரி ஒரு கலந்துரையாடல் நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு சந்திப்பு நிகழ்வு. நான் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக தொண்டு நிறுவனங்களோட சங்கமம் இருந்துச்சு. இதன் மூலம் நமக்குள்ள என்னென்ன பகிர்ந்து கூட முடியும், என்னென்ன நம்மளுக்குள்ள உதவிகள் செய்துக்கிட முடியும் என்று நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் அடுத்த ஒரு 1 மந்த்துக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே ஒரு சின்ன பகிர்தல் இருக்கும் நமக்குள்ள. இதன் மூலம் இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்னென்ன நம்மளுக்குள்ள உதவிகள் செஞ்சுக்கிட முடியும் நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு முடிவு செஞ்சுக்கலாம். வந்திருக்க அனைவருக்கும் டெக்கின் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு 1000 ரூபா கீழே கிடக்குன்னு சொன்னாங்க. இது யார் ரூபா பகிர்ந்து தேவைப்பட யாருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுனா அவங்க வாங்கிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். டீ சாப்பிட்ற இடத்துல கிடச்சிருந்துச்சா இன்ஷா அல்லாஹ். அதனால் யார் வேணாலும் தாராளமாக கேட்டு வாங்கிக்கொள்ளலாம். சுபானக அல்லாம அபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த சுபானக இன்னி குன்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுபானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். தேசிய கீதம். நமன அதிநாயக ஜெய பஞ்சாப் சிந்து குஜராத் மராத்தா திராவிட உத்கல வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா
चञ्चल जलधितरङ्गा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे